ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வணக்கம், வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாய்ஸ் கிளியராக இருக்குதுங்க? கிளியர் இருக்கு. வணக்கம்யா. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன்மா. சரி, நம்ம என்ன பண்ணிட்டு வகுப்பு ஆரம்பிச்சுக்கலாங்க. நம்மை படித்தறிவனையும் நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தையரையும் நம்மளுக்கு போதித்த அனைத்து குருமார்களும் வணங்கி இன்றைய வகுப்பினை இதை ஆரம்பிப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கங்கம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க. வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடங்க. வணக்கம். வணக்கம். நமச்சிவாயங்க ஐயா. நமசிவாயங்க, நமசிவாயங்க. இப்போ நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்துருவோம், ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒவ்வொரு, அதாவது ஒவ்வொரு காரகங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கவனிச்சுட்டு வந்திருப்போம். அதாவது ஒன்றாம் வீடு அப்படின்னு ஜாதகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லக்னம்னா ஜாதகர் பற்றினது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரெண்டாம் வீடுனா தனம், வாக்கு அப்படிங்கிற விஷயங்கள். மூன்றாம் இடம்னா இளைய சகோதரம் அப்படிங்கிறது. நாலாம் இடம் சுகபோகம், வாகனம் அப்படிங்கிறது. ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பாவகங்கள், ஒவ்வொரு பாவகத்திலும் ஒவ்வொரு காரகங்கள் உண்டு அப்படிங்கிறது நம்ம தெரியும். ஒவ்வொரு விஷயத்தை நம்ம பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த அந்த பாவகத்தில் அந்த காரகத்தை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்க. இது வரைக்கும் அது எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது ஓரளவுக்கு ஏழாம் இடம்னா களத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அது மாதிரி ஒன்பதாம் இடம்னா தந்தை அப்படிங்கிறது. ஐந்தாம் இடம்னா குழந்தை, பூர்வீகம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு பாவகத்திலும் ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு. அது எதை நம்ம ஆய்வு பண்ணுறோமோ அதை தீர்க்கமாக பார்க்கணும், அந்த பாவகத்தை ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுருப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பாவகத்தையும் அந்த பாவகத்துடைய அதிபதி, பாவகம் அந்த பாவகத்துடைய அதிபதி, இவ்வளோத்தையும் நம்ம பார்ப்போம். அதை போக காரக கிரகம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஐந்தாம் இடம் அப்படின்னா குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ குழந்தைன்னா ஐந்தாம் அதிபதியை பார்ப்போம், அப்புறம் குருவை பார்ப்போம். அப்படிதானே பார்ப்போங்க ஐயா, ஜென்ரலாக அப்படி தானே பார்ப்போம். ஆமையா, குரு வேண்டது அஞ்சாம் இடம். குரு வந்து ஐந்தாம் இடம், இதை ரெண்டும் பார்ப்போம் நம்மளுக்கு. ஆனால் அந்த குழந்தை அப்படிங்கிற பாவகத்துக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு காரகங்கள் உண்டு. அதாவது உள்ளுக்குள் நம்ம, அதாவது ரொம்ப நுணுக்கமாக சில விஷயங்களை ஆய்வு பண்ணணும் அப்படின்னா அதற்குள்ள இருக்கக்கூடிய ஆதிபத்திய கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆதிபத்திய கிரகம் அப்படின்னா ஒரு ஒரு எந்த காரகத்தை பார்க்க போறோமோ அதுக்கு ஆதிபத்திய கிரகம் அப்படின்னு சொல்லி. இப்போ எப்படி நம்ம வந்து குழந்தைக்கு குருவை பார்க்குறோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஆதிபத்திய கிரகம் உண்டு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஆதிபத்திய கிரகம் உண்டு. இப்போ அந்த கிரகத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து அந்த அந்த என்ன கிரகம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அப்போ அந்த பாவகம், பாவக அதிபதி, அதுக்கப்புறம் ஆதிபத்திய கிரகம், இதை மூணையும் நம்ம ஆய்வு பண்ணும்போது தான் நம்மளுக்கு தீர்க்கமான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஜென்ரலாக பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாவகத்தை எடுத்து அதை ஆய்வு பண்ணிடுவோம். அப்போ பாவக அதிபதி எங்கே இருக்காரு, அவர் எந்த வீட்டில் இருக்காரு, என்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஆனால் அந்த காரகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ நம்ம அதை சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த காரகம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ ஜாதகம் அப்படின்னு சொல்லி, அதாவது லக்னம் அப்படின்னு எடுத்துறோம், அதை வந்து ஜாதகர்னு எடுத்துரும். ஆனால் அது ஆணா பெண்ணா அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. அப்போ ஆண் ஜாதகருக்கு எந்த கிரகத்தை பார்க்கணும், பெண் ஜாதகருக்கு எந்த கிரகத்தை பார்க்கணும், புரியுதுங்களா? டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? இப்போ லக்னம்னு எடுத்துருவோம், லக்னாதிபதி இப்போ தெரிஞ்சுக்குவோம். அப்போ அந்த லக்னத்துக்கும் லக்னாதிபதி வச்சு நம்ம அவங்களுடைய நிலைப்பாடுகளை சொல்லுவோம். அப்போ ஆணுக்கு ஒரு கிரகம் இருக்கும், பெண்ணுக்கு ஒரு கிரகம் இருக்கும். அப்போ அது என்ன? இப்போ எப்படி நம்ம வந்து கலத்திரம் அப்படிங்கிற போது கலத்திரத்துக்கு வந்து ஆண் கலத்திரத்துக்கு நம்ம யாரை பார்ப்போம்? ஆண் கலத்திரத்துக்கு யாரை பார்ப்போம்? செவ்வாய். செவ்வாய் பார்ப்போம். பெண் கலத்திரத்துக்கு மனைவி அப்படின்னா யாரை வீனஸ். பார்ப்போம்? நித்தியம். சுக்கரன். இந்த மாதிரி தான். அப்போ ஆண் கலத்திரம் பெண் கலத்திரம் அப்படிங்கிறது ஆண் ஜாதகர் பெண் ஜாதகர் அப்படிங்கிறதுக்கும் சில விதிகள் உண்டு. இப்படி ஒவ்வொரு காரகத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் உண்டு.
காரக கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து எந்த பாவகத்துல எந்த விஷயத்தை எடுக்க போதுமோ அந்த பாவகத்தினுடைய அதிபதிகள், அந்த பாவக நிலை, அதுக்கப்புறம் காரக கிரகம், இது மூணையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அடுத்த விஷயத்துல ஆய்வு பண்ணும்போது ரொம்ப தெளிவா இருக்க முடியும். புரியுதுங்களா? புரியுது. டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? காரக கிரகங்கள்லாம் யாருன்னு புரியுதுங்களா? ஆமா, புரியுதுங்களா? காரக கிரகங்கள்னா என்ன? சூரியனுடைய காரகம், சந்திரனுடைய காரகம், அதான் காரகம். அப்படி அதனுடைய இல்லைங்கம்மா. அதாவது எந்த உறவுக்காகவோ இல்லை எந்த விஷயத்துக்காக நீங்க பார்க்குறீங்களோ அதுக்கு ஒரு காரக கிரகம் உண்டு. சூரிய காரகம், அதாவது மொத்தத்துல வந்து காரகம் அப்படின்னா தனி பண்புகள் அப்படின்னு அர்த்தம். இந்த பொருள் எல்லாம் இவங்க கிட்ட தான் இருக்குது, இவங்க கண்ட்ரோல தான் இருக்குது அப்படிங்கிறது தான் காரகம். தனி பண்புகள் இல்லை குணசீலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அந்த குணங்களுக்கு உண்டான கிரகங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு போஸ்ட் அனுப்பணும். அந்த போஸ்ட் அனுப்பணும்னா போஸ்ட் ஆஃபீஸ் நம்மளுக்கு தெரியும். நம்ம நேரா போனோடனே போஸ்ட் ஆஃபீஸில் வச்சுருவோமா, இல்லை அங்கே ஒருத்தரை பார்த்து கொடுப்போங்களா? அங்கே இருக்க போஸ்ட்மேனையோ போஸ்ட் உமனையோ பார்த்து தான் நம்ம கொடுத்துட்டு வருவோம். கொடுத்துட்டு அவங்க வந்து சைட்லாம் வச்சு கொடுப்பேன். அப்போ அவங்க அந்த போஸ்ட் ஆஃபீஸ்னு அந்த இடம் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய ஆள்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. அப்போ அதில் வந்து நிறைய கேட்டகரி இருக்கும். ஒருத்தர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் மாஸ்டராக இருப்பார். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து போஸ்டர் டெலிவரி பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஒருத்தர் போஸ்டர் புக் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அப்போது இது மூணுக்கும் தனித்தனி பண்புகள் உண்டு. அப்போது இந்த வேலையை இவங்க தான் செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு பேர் தான் காரகம் அப்படின்னு சொல்கிறது. இந்த இந்த பணியை இவர்களால் மட்டுமே செய்ய முடியும், அவங்களுடைய தனி பண்புகள் அப்படிங்கிறத காரகம். நம்ம டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? காரகம்னா என்ன? சூரியனுடைய புரியுது. சூரியனோட காரகம், சந்திரனோட காரகம்னா நம்ம அவங்களுடைய காரகங்கள், அவங்க என்னெல்லாம் வேலை செய்வாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, அவங்க எந்த இடத்துல இருந்தால் என்னென்ன வேலை செய்வாங்க அப்படிங்கிறது அது காரகம், அவங்க செய்யக்கூடிய காரியங்கள். இப்போ நம்ம ஒரு காரியம் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு போஸ்டர் அனுப்புகிறோம். போஸ்டர் அனுப்புறதுக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய் இவங்ககிட்ட கொடுத்து பண்ணிட்டு வந்துங்க, போஸ்ட் அனுப்பிச்சு விட்டு வந்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், போஸ்ட் ஆஃபீஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அது வந்து வீடு மாதிரி நினச்சிக்கோங்க, அதாவது எந்த பாவகம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அங்கே இருக்கிற போஸ்ட் உமன் அப்படிங்கிறது நம்ம போஸ்ட் அனுப்ப போகிறோங்கிறது வேலை. அப்போ அந்த இடத்துல போனால் அந்த வேலை நடக்கும், போஸ்ட் ஆஃபீஸ் போனால் அந்த வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த 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 போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய யாரை பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த காரக கிரகம், அந்த வேலையை செய்யக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ இந்த காரக ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்களை வச்சு நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம ஆய்வு பண்ணணும். ஒரு ஒரு கிரகத்தை எப்படி நம்ம வந்து 5ஆம் இடம் அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணணும், 5ஆம் இடம் அப்படின்னா 5ஆம் இடம் 5ஆம் இடத்து அதிபதி, 5ஆம் இடம் 5ஆம் இடத்து அதிபதி குரு, இப்படி நம்ம பார்த்துட்டு வரோம். பட் என்னன்னா இதுக்குள்ள மறைமுகமாக சூரியன் ஒருத்தர் இருப்பார். அவரும் காரக அந்த வீட்டுக்குண்டான அமைப்பை கொண்டு வந்து கொடுப்பார். ஸோ இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நம்ம வந்து எடுத்துக்கிட்டே வரணும். ஓகேங்களா? சரி, ஓகே. முதல்ல லக்னம் ஒவ்வொன்றா எழுதிட்டு, ஆதிபத்திய காரகர்கள், ஆதிபத்திய காரகர்கள் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். ஐயா, இதை புரிஞ்சுதுங்களா? இது எதுக்கு எழுதுன்னு புரியுதுங்களா? புரியுது. காரணம் தனித்தனியா இருந்தா நம்ம செலக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றவங்களுக்குலாம் புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சதுங்க. ஆதிபத்திய காரகர்கள் புரியலைன்னா மறுபடியும் கேட்டுக்குங்க. அதை வந்து நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். புரியாமல் எழுதிட வேண்டாம். ஆதிபத்திய காரகர்கள். ஃபர்ஸ்ட் லக்னம். லக்னத்துல ஜாதகர் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஜாதகர் ஜீவன் அப்படின்னு போட்டுங்க. ஜாதகருங்கிறது ஜீவன், இல்லை ஜீவகாரகன் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஜீவகாரகன். ஒரு ஜீவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஜீவகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆண் ஜாதகம் அப்படின்னா குருவை பார்க்கணும். லக்னம், லக்னாதிபதி குரு.
பெண் ஜாதகம்னா பெண் ஜாதகம்னா சுக்கிரனை பார்க்கணும். பெண் ஜாதகம்னா சுக்கிரனை பார்க்கணும். இதே இருபால் தன்மையுடையவர்களை பார்க்கணும்னா இருபால் தன்மையுடையவர்களை பார்க்கணுமா புதனை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்த உடனே நம்ம ஜாதகத்தை வாங்கணும் அப்படின்னா லக்னத்தை ஆய்வு பண்ணும்போது லக்னாதிபதி ஆய்வு பண்ணும்போது கூடவே ஆண் ஜாதகம் இருந்தால் யாரை பார்க்கணுங்க? அவரே யாரை ஆய்வு பண்ணணும்? குருவை ஆய்வு பண்ணணும். நம்ம ஜென்ரலாக ஆய்வு பண்ணாமல் லக்னாதிபதி மட்டும் ஆய்வு பண்ணும்போது அதுலேயும் பலன்கள் மட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு. அப்போ குரு என்ன நிலைமையில் இருக்காரு? ஒரு ஆண் ஜாதகம் வந்துட்டாங்கன்னா லக்னாதிபதி பார்க்கணும், அப்புறம் குரு எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அதே பெண் ஜாதகம் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஒரு லக்னாதிபதி பார்த்துட்டு ஒரு சுக்கிரன் எங்கே எப்படி இருக்காரு, என்ன நிலைப்பாட்டில் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஒரு இருபால் தன்மை கொண்டவங்க வந்து ஜாதகம் பார்க்க வராங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லக்னாதிபதி புதனையும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? புரியுது. அடுத்து அதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுடைய கௌரவத்தை பார்ப்போம். லக்னாதிபதி ஜாதகருடைய பெயர் புகழ் எப்படி இருக்குது, அவங்க எந்த மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்ப்போம். அதாவது அவங்களுடைய மதிப்பு மரியாதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போங்களா இல்லைங்களா? கேட்பாங்களா இல்லைங்களா? முதல்ல எடுத்ததான் பார்க்கணும். அவங்க செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அவங்க மதிப்பு மரியாதை இருக்குமா, கௌரவம் இருக்குமா, புகழ் இருக்குமா, பெயர் புகழ் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்படி பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சூரியன் பார்க்கணும். அப்போ ஒரு லக்னம் பார்த்துட்டீங்க, ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, அப்போ இது என் பையன் ஜாதகங்க, இது என்னோட பையன் ஜாதகம், என்னோட பெயர் புகழ் எப்படி இருக்குங்க, நல்ல பேர் வாங்கிடுவானுங்களா அப்படின்னு கேட்டா யார் யாரை பார்க்கணுங்க? வழக்கம் போல குரு சூரியன். ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி, குரு, சூரியன் இவங்க 4 பேர்த்தையும் ஆய்வு பண்ணி தான் நம்ம அந்த பலன் கொடுக்கணும். என்ன கேள்வி வருதோ அந்த விஷயத்தை நம்ம இணைச்சுக்கணும். லக்னாதிபதி இணைச்சு வரணும். புரியுதுங்களா? இந்த 4 அணத்துக்கு நீங்க பதில் ஆமா புரியுதுங்க ஐயா. அப்போ இந்த 4 அணத்தையும் சேர்த்து தான் ஒவ்வொன்றுக்கு 25 மார்க்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜா வந்து ஒரு 25 மார்க்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 25 மார்க்கை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 4 காரகம், அதாவது லக்னத்துக்கு 25 பக்கம். ஏன்னா லக்னத்துல வந்து யார் இருக்கா என்ன அப்படிங்கிற ஒரு தடவை ஆய்வு பண்ணுவீங்க. லக்னாதிபதி கூட யார் இருக்காங்க என்னங்கிறத ஆய்வு பண்ணுவீங்க. அப்புறம் குருவோட சேர்ந்து குருவை பத்தின ஆய்வுகள் அதனுடைய 25 மார்க்கு. அப்புறம் சூரியன் பெயர் புகழை பத்தி கேட்கறதுனா சூரியன், அப்போ அவங்களுடைய 25 மார்க். அப்படி போட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னா 100%க்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ முதல்ல வந்து பார்க்க வேண்டியது லக்னாதிபதி குரு, அது ஃபர்ஸ்ட் எடுத்து பக்கா பார்க்கணும். அதை முதல்ல ஆய்வு பண்ணணும், பக்கா பார்க்கணும். பிளஸ் சூரியன் கேட்ட கேள்வியை பொறுத்து சூரியன் இருக்கணும். அந்த மாதிரி அடுத்து இன்னும் நிறைய ஒவ்வொரு பாவத்துக்கும் வரும். அப்போ அந்த கிரகத்தை கொண்டு போய் அது கூட சேர்த்து நம்ம பலன் சொல்லணும். அதாவது 75 மார்க் இதை நீங்க கால்குலேட் பண்ணிடணும். ஆண் ஜாதகம் அப்படின்னா குருவை போட்டு 75 மார்க் ஃபில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வர கேள்விகளுக்கெல்லாம் அதை ஆட் பண்ணி கொடுத்துட்டே வந்துடலாம். ஓகேங்களா? அடுத்த என்ன கேள்வி இருக்குதோ அதுக்கு ஒரு 25 மார்க் மட்டும் போட்டு ஆட் பண்ணி நீங்க பலன் சொல்லுங்க. இப்போ வந்து லக்னம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா ஒருவேளை ஒரு சில சமயம் லக்னம் திரிசூன்யம் ஆயிடும், இல்லை லக்னத்துல பாதகாதிபதி இல்லை ஒரு நீச கிரகம் இருக்குது,
இல்லை ராகுக்கு எது சனி பகவான் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா லக்னம் பாதிக்கப்பட்ட மாதிரி தான் நம்ம எடுக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி அப்போ அதுல வந்து 25 மார்க் ஃபெயிலியர் ஆகிடும். ம். ஓகேங்களா? அதுவே வந்து சுபகிரகமா நீசமானாலோ சுபகிரகம் நீசமானாலோ சுபகிரகம் திதிசூன்யமாய் அங்க வந்து நின்னாலோ அப்ப என்னன்னா 25 மார்க் மேல எவ்வளவு மார்க் போடலாங்க? 10 மார்க் 15 மார்க் போட்டுக்கலாம் சுபகிரகம் வந்தா. ஓகேங்களா? குருவே ஒரு சில சமயம் திதிசூன்யமாய் வந்து நின்றுவார் லக்னத்துல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒரு 25 மார்க் மைனஸ்னு போட முடியாது. குருங்கிறது கொஞ்சம் பவர்ஃபுல்லான கிரகம், அதாவது சுபத்துவத்துல கொஞ்சம் பவர்ஃபுல்லான கிரகம். அப்ப நம்ம என்னன்னா 10 மார்க்காச்சும் 15 மார்க்காச்சும் நம்ம கூட்டிக்கணும். ஓகேங்களா? இது பார்வையெல்லாம் வேண்டியது இல்லையா அதுக்கு? பார்வையில வேண்டாங்க. இந்த லக்னத்தை மட்டும் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து ஜாதகத்தை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா முதல்ல நம்ம இதை கால்குலேட் பண்ணி வச்சிடணும். இது கூட தான் மற்ற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து இணைச்சு சொல்லிட்டு வரணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து 2ஆம் பாவகம். லக்னத்துக்கு இவ்வளவுதான். அடுத்து 2ஆம் பாவகம். லக்னத்துக்கு காரகம்னு எடுத்தோம்னா நிறைய இருக்குதுங்க. ஆனால் நம்மளுக்கு முக்கியமானது இது போதும். ஓகேங்களா? சூரியன் மட்டும் போதும். சூரியன் மட்டும் போதும். லக்னாதிபதி பற்றி நோயை பற்றி கேட்கணும், இந்த மாதிரி நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம சேர்த்துட்டு வருவோம். அதுக்கு இந்த இப்போ நம்ம சொல்லக்கூடிய காரகிரகங்களை எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். சரி, ஓகே. 2ஆம் பாவகம். குடும்பத்தை பற்றி கேட்டாங்க அப்படின்னா 2ஆம் பாவத்தில் தனம், வாக்கு, குடும்பம், குடும்பத்தை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு குரு தான். குருவோட பலனை எடுத்துக்கணும். அப்போ குரு பிளஸ் குரு அப்படின்னு எடுக்கணும். குருவோட நிலைமையை சேர்த்து நம்ம பலனா சொல்லிடணும். பெண்ணுக்குன்னா சுக்கிரன் பிளஸ் குருன்னு பார்க்கணும். ஆமாங்க, சுக்கிரன் பிளஸ் குரு. சூப்பருங்க. லக்னம் லக்னாதிபதி ஒரு பெண் ஜாதகம், அவங்க குடும்பத்தை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா லக்னாதிபதி சுக்கிரன் பிளஸ் குரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆணை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா லக்னாதிபதி குரு பிளஸ் குரு. குரு. தனத்தை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா தனம்னா செல்வம். சுக்கிரன். சுக்கிரன். சூப்பருங்கம்மா, சூப்பர். சுக்கிரன். வாக்கு பற்றி கேட்டாங்கன்னா வாக்கு புதன். புதன். அருமை அருமை. புதன். வாக்கு புதன். வாக்கு வந்து புதன். அந்த இடத்துல உணவுன்னு ஒரு விஷயம் இருக்குது. உணவுக்கு உணர்வா உணவா? உணவு. சந்திரன். சந்திரன். சூப்பர். சந்திரன். அப்போ அது வந்து சந்திரனை உணவு, இவங்களோட உணவு பற்றிய விஷயங்கள். இப்போ சந்திரன் கெட்டு சேர்ந்துட்டாரு, ஒரு மாதிரி சந்திரன் கெட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்றோம்? லக்னம் லக்னாதிபதி குரு சந்திரன் எடுத்துட்டு இந்த ஜாதக சாப்பிட்ற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க, சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா 100% இருக்கும். புரியுதுங்களா? நம்ம சமைக்கிறது நல்லா வருமா அப்படின்னு பாக்குறதுக்கு என்ன? சமையலுக்கு வந்து செவ்வாய் தாங்க. சமையல் வந்து செவ்வாய் தான். செவ்வாய் நல்லா இருந்தா சமையல் நல்லா வரும். சமையல் நல்லா வரும். அது எந்த மகர லக்னம் மகரம் இருக்குல்லங்க, மகரத்துல வந்து செவ்வாய் இருந்தான்னு வச்சுக்கங்களேன், அவங்க வைக்கிற புளிக்குழம்பு யாருமே அடிக்க முடியாது. அவ்வளோ டேஸ்டா வைப்பாங்க. ஐயா வைப்பீங்களா? ஐயா வைப்பீங்களா? நம்ம சாப்பிடுவோம். இல்ல நீ மகர லக்னம் அதான் செவ்வாய் இல்ல, நான் சொல்றது மகரத்துல செவ்வாய் இருந்தா அவங்க புளிக்குழம்பு நல்லா இது பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து கும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அரிசி உணவு, வெரைட்டி ரைஸ், எதை பார்த்தாலும் புதுசா எதை சாப்பிட்டாங்கன்னா அதை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கும்பம். ஆனா வந்து இது வந்து புளிக்குழம்பு நல்லா வைப்பாங்க. ஓகேங்க.
அடுத்து 3ஆம் பாவம். பொதுவாகவே வந்து செவ்வாய் தான் வந்து சமையலுக்கு. செவ்வாய் இருந்தாவா வெரைட்டி ரைஸ்ன்னு சொன்னீங்க நல்லா வைப்பாங்கன்னு. என்னங்கம்மா? கும்பத்துல செவ்வாய் இருந்தாவா வெரைட்டி ரைஸ் நல்லா சமைப்பாங்கன்னு. ஆமாம் ஆமாங்கம்மா ஆமாங்க. வெரைட்டி ரைஸ் இல்லைங்கம்மா, வெரைட்டியாக சமைப்பாங்க. இந்த பிரியாணி நல்லா டிஃப்ரெண்ட்டாக செய்கிறது. அவங்க அப்போ செல்ஃப் குக்கிங் வந்து கும்பம். செல்ஃபாக குக்கிங் பண்ணுவாங்க. அது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஐயா இப்போ உணவுல சந்திரன் அண்ட் செவ்வாய் போட்டுக்கலாமா? உணவுல செவ்வாய் சந்திரன். செவ்வாய் வந்து சமைக்கிறதுக்குங்கய்யா, சமைக்கிறதுக்கு. உணவு பொருட்கள் வந்து சந்திரன், சமைச்ச உணவு. சந்திரனா? அதனாலதான் வந்து என்னன்னா செவ்வாய் சூடு, சரிங்களாங்க. ம். சந்திரன் குளிர்ச்சி. சாப்பாடு செஞ்சு வச்சீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஆறிடும். ஏன்னா சந்திரன் வந்து வளவே தேய்பிரை இருக்குல்ல, குளிர்ச்சி கிரகம்ல, அதனால குளிர்ச்சி பண்ணிடும். ம். சுட சுட சாப்பிட்றது வந்து செவ்வாய் சந்திரன் சேர்க்க இருக்கவங்க சுட சுட சாப்பிடுவாங்க. சனிச்சந்திரன் பழைய சோறு. சனிச்சந்திரன் பழைய சோறு, சூப்பருங்க. அது கூட சுக்கரன் சந்திரனா பழைய இது கஞ்சி, பழைய கஞ்சி இல்லை பழைய சோத்துல தயிர் ஊற்றி சாப்பிட்றது, இதெல்லாம். சுக்கரன் வந்து இந்த அறிவு நல்ல வெரைட்டி, இந்த லேட்டஸ்ட் சாப்பிடுற மாதிரி இருக்கும். அது புதன் தான் ரொம்ப லேட்டஸ்ட்டுங்க. சுக்கரன் வந்து எப்படின்னா ரிச்சு, ஒன்றா போச்சுன்னா ரொம்ப ரிச்சாக போயிடும். இல்லைன்னா இருக்கிறதுலே இதுக்கு வந்துடுவார், கீழே வந்துடுவார். ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் சுக்கரன் வந்து நான் எதுக்காக சொல்றேன்னா, சுக்கரன் வந்து எதுக்காகனா குளிர்ச்சிக்கு உண்டான கிரகமும் கூட. அதுபோக வந்து தயிர் ஊற்றி சாப்பிட்றது. அடுத்து 3ஆம் இடம். இளைய சகோதரன். சகோதரன் நல்லா தெரிஞ்சுக்க, இளைய சகோதரன். இளைய சகோதரன் யாருங்க? செவ்வாய். சூப்பர், செவ்வாய். செவ்வாய். இளைய சகோதரி சுக்கிரனாங்க. புதனுங்கம்மா. புதன். அதே மாதிரிங்க. அதாவது வந்து நம்ம சொல்ற வேலையை தட்டாம செய்யறவங்க. அதாவது நம்ம சொல்லுவாங்க, அதாவது என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாங்க அப்படிம்பாங்க. சொல்ற வார்த்தையை தட்டாம செய்யறவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. அதாவது அடிப்பணியாளர்கள்னு போட்டுக்குங்க. அடிப்பணியாளர்கள் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க தவறாம செய்வாங்க. தவறவே மாட்டாங்க. சனி பகவான் தாங்க. சனி பகவான் தாங்க. இதெல்லாம் 3ஆம் இடத்துல தான் பார்க்கணும். புரியுதுங்களா? மற்ற நீங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. எதுக்காக 3ஆம் பாவத்தை சொல்லிட்டு இருக்குன்னா, 3ஆம் பாவம் அப்படிங்கிறதுல இதெல்லாம் பார்க்க முடியும். வேலையாட்கள் அப்படின்னா வேலையாட்கள் 6ஆம் இடம். அப்ப இதுல வந்து நம்ம வீட்லயே. ஆமாங்க, அவன் கூடவே இருக்கவங்க. ஹஸ்பண்ட் சேர்த்துக்கலாம். ஏழாம் அதிபதி 3ல இருந்தா அந்த மாதிரி இருப்பாங்களாயா? அப்படியே தான் இருப்பாங்க. அதான் ஐயா சொல்லிட்டாரு. 3ல சனி பகவான் இருந்தாலே அவங்க எதுக்குமே, அதாவது ரொம்ப அடிப்பணிஞ்சவங்களா இருப்பாங்க. சமாதானத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. எதை பத்தி கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருப்போம். நம்ம அதெல்லாம் ஹையர்ல போகும்போது பார்த்துக்கலாம். இப்போ இதுலயே ஹையருக்குன்னா நிறைய விஷயம் வந்துருச்சு இல்லைங்க. இப்போ உணவுனா நம்ம சொல்லியிருக்கோம்ல, சந்திரன் நம்ம அதில் சொன்னோம்ல. அடுத்து தைரியக்காரகன், தைரியத்துக்கு உண்டானவன். ஏதாவது போல்டா செய்யறது, ஆணவம், தைரியம். இந்த இடத்துல சூரியன் வந்துடுவாருங்க. சூரியன் ஐயா, சூரியன்
புரியுது. தைரியம்னா சூரியன். ராஜாவுக்கு எப்படி இருக்கும்? தைரியம் இருக்குமா? மனோதைரியம் ஜாஸ்தி இருக்கும் ராஜாவுக்கு. சூரியன். ஏனாதிபதிக்கு வந்தாலும் இருக்கும்ல. ஐயா எது ஏனாதிபதிக்கு வந்தாலும் இருக்கும்ல. பாத்துக்கலாம். புரியலீங்க. யாரோ ஒருத்தர். எது வந்தாலும் சேனாதிபதி பாத்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். சூப்பர். அதான் ராஜாங்க. நீங்க சொல்லுங்க ரவீந்திரங்க. சேனாதிபதிக்கு தைரியம் இருக்கும்ல, அவ்வளவுதானே. தைரியம் இருக்குங்க. அவருடைய ரூல் வேற. இந்த இடத்துல 3ஆம் இடத்துல அவருடைய ரோல் வேற. சரி. ஜெயத்தை கொடுப்பவன். இதுலதான் நம்ம பெரிய ஒரு ட்விஸ்ட் அடிப்போம். ஜெயம். ம். ஜெயம்னா வெற்றி. வெற்றிக்காரன் 3ஆம் இடத்துல. ராஜா எப்பவுமே பிரம்மாண்டம் சொல்லுவோம். ராஜா பிரம்மாண்டமான வெற்றியை தான் பார்ப்பாரு. அப்ப யாரா இருப்பாங்க? ராகுவாயா? சூப்பருங்க. அதனாலதான் அந்த வார்த்தையை சொன்னேன். பிரம்மாண்டமான வெற்றி அப்படின்னு சொன்னேன். பிரம்மாண்டமான ஜெயம். ராகு. ராகு. தெரியுதுங்களா? ராகு எங்கெல்லாம் ரோல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராகு வந்து எங்கேயாச்சும் விட்டு வச்சிருப்போம். ஆனா ராகு மறைமுகமே இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவார். ராகு இல்லாத இடமே இல்லை. ராகு இல்லாத இடமே இல்லை. அதுக்கப்புறம் வீரியம். வீரியக்காரகன். வீரியத்துக்கு உண்டானவன். அவன் யாருங்க? செவ்வாய். சூப்பருங்க. செவ்வாய். அதாவது செவ்வாய் வந்து செவ்வாய் வந்து சமையல்காரங்கன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது சமையலுக்கு உண்டான கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இளம் வயசுல பசங்க பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க பார்த்துங்க. அவங்க வந்து செவ்வாய் வந்து எப்போ வந்து கோச்சாரத்துல வந்து ஜனகால ராகுவோட டச் ஆகுறாரோ அந்த சமயம், அதே மாதிரி வந்து ராகுவோட பார்வையில எப்ப உட்கார்றாரோ அந்த சமயம், லக்னாதிபதிக்கு எப்ப தொடர்றாரோ இந்த சமயத்துல பாருங்க, நான் ஏதோ ஒரு சமைக்கணும்னு ஆசைப்படுறேங்க அப்படிம்பாங்க. ஃபுட்டு சேஞ்ச் பண்றேன். ஃபுட்டு சேஞ்ச் பண்றது கிடையாதுங்க, சமைக்க ஆரம்பிக்கிறது. வீட்டுல பண்ணி போடுவாங்க. அப்பதான் வீட்டுல செஞ்சு வந்து போடுவாங்க. வீட்டில் செஞ்சு பார்க்கணும் ஆசைப்படுவாங்க. அப்பதான் இந்த ஹோட்டல்ல வந்து வெரைட்டியா சாப்பிடணும். இந்த நான்வெஜ், அப்புறம் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் சாப்பிடணும்னு தோணுது எல்லாமே இந்த செவ்வாய் வந்து எப்போ லக்னாதிபதிக்கு தொடர்றோ கோச்சாரத்துல. அதாவது நான் சொல்றது குழந்தைகள்லாம் கிடையாது. குழந்தைகளை வந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுங்க. குழந்தைங்க எனக்கு வந்து பேக்கரியில் அதை வாங்கி கொடுங்க, பேக்கரியில் இதை வாங்கி கொடுங்க, இந்த லேஸ் வாங்கி கொடுங்க, அந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க குழந்தைங்க. இந்த அதை என்ன சொல்லுவோம், அந்த மிட் ஏஜ், அது 24 வயசு அந்த ஏஜ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சமைக்க ஆரம்பிப்பாங்க. சமைக்கிறதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். 18 வயசுக்கு மேலே சமைக்கிறதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் வரும். பசங்க அப்பதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைம்ல தான் பார்த்தீங்கன்னா வண்டியை விரசலாக ஓட்டுவாங்க. பொண்ணுங்களுக்கும் வண்டி ஓட்டணும்னு ஆசை வரும். இப்போ இருக்கவங்களுக்கு எல்லாம் அந்த ஆசை வருது, நிறைய ஆசை வருது. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி செவ்வாய் வந்து வீரியக்காரங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். செவ்வாய் வந்து வீரியத்துக்கு உண்டானன்னு சொல்லுவோம். வீரியத்துக்கு உண்டான காய் என்ன சொல்லுவாங்க? முருங்கைக்காயா? முருங்கைக்காய். வீரியத்துக்கு உண்டான காய் முருங்கைக்காய். நீங்க பாருங்க, உங்களுடைய ஜனனகால செவ்வாய் மேல எப்ப குரு போறாரோ, சூரியன் போறாரோ, அந்த சமயத்துல எல்லாம் முருங்கைக்காய் உங்க வீட்டுல அதிகமா வளருது. ஏன்னா இவங்க 2 பேருமே ஜீவகாரங்க, ஜீவத்துக்கு உண்டானவங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? அதே ஒரு சில சமயம் சொல்லுவாங்க, போன வருஷம் நல்லா விளைச்சல் இருந்துங்க, இந்த வருஷம் விளைச்சல் ரொம்ப மந்தமாயிடுச்சுங்க அப்படிம்பாங்க. அப்ப யாரு இருப்பாங்க? சனி பகவான். சனி பகவான் வந்து செவ்வாயை பார்வை பண்ணிட்டு இருக்க சமயத்தில் குரு போனாலும் சரி, சூரியன் போனாலும் அவ்வளவு விளைச்சல் வராது, வரும் உதிர்ந்துரும். புரியுதுங்களா ஐயா? புரியுதுங்களா? புரியுதுங்க. மற்றவங்களுக்குலாம் புரியுதுங்கய்யா. இங்க விவசாயம் சம்மந்தப்பட்டவங்க யாரு இருக்கீங்க?
விவசாயத்துக்குன்னு ஜோதிடம் பார்க்குறவங்க, இல்லை விவசாய நிலங்களை வச்சிருக்கவங்க, அந்த மாதிரி. நாங்க தான் ஐயா. ம் உங்களுடைய வீட்டுக்கு 4ஆம் பின்னாடி என்னங்கம்மா? வீட்டுக்கு பின்னாடியே காடு. வீட்டுக்கு பின்னாடியே காருங்க. ஓகே, சூப்பர். உங்களோட 4ஆம் இடத்து அதிபதி, 4ஆம் இடம், இதுக்கு சந்திரன், இவங்க மேலே வந்து குரு போகிற சமயத்தில் வந்து நீங்கள் பயிர் பண்ணுறதுக்கு உண்டான பருவங்கள், அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா விளைச்சல் நல்லா இருக்கும். அதே வந்து நீங்கள் வந்து என்னென்னா, சப்போஸ் சனி பகவானோ அந்த 4ஆம் இடத்து அதிபதியோ 4ஆம் இடத்துக்கோ சனி பகவான் தொடர்பாரு, இல்லைன்னா வந்து சந்திரன் மேலே சனி தொடர்பாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதாவது முதல்ல எடுக்கிறத வந்து ஏதோ ஒரு தானம் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் பயிர் பண்ணுங்க. அந்த விஷயம் நல்லா இருக்கும். புரியுதுங்களா அம்மா? புரியுதுங்களா? இந்த தடவை சொல்லுங்க ஐயா. 4ஆம் இடம், 4ஆம் இடத்து அதிபதி சந்திரன், இவங்க 3 வச்சு நீங்கள் எடுத்துக்கணும், கணக்கில் எடுத்துக்கணும். சந்திரன் தான் விவசாயத்துக்கு உண்டான கிரகம். இந்த 4 அதிபதி 3 கிரகங்களும் எடுத்துட்டு அது கூட சனி பகவான் எப்பாச்சும் டச் ஆகிட்டாரு, அப்போச்சும் கோச்சாரத்தில் செல்ல போறாரு, இந்த 4 கிரகங்கள் 3 கிரகங்களுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, சனி பகவான் போகிற மாதிரி இருந்தாலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் பொருட்களை வந்து தானம் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிடணும். முன்னாடியே எடுத்து வச்சிங்கன்னா போகம் நல்லா கிடைக்கும். புரியுதுங்க ஐயா. இதே குரு போனார் அப்படின்னா அம்மாவை விளைச்சல் உண்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனால் குரு போகும்போது என்னன்னா, அம்மாவை விளைச்சலும் உண்டும், பூச்சிகளும் நிறையா வரும். எலி, வெட்டுக்கிளி, இந்த மாதிரி நிறைய வந்துடும், பூச்சிகளும் வரும். அப்போ என்ன பண்ணுன்னா, அந்த சமயத்தில் நமக்கு அப்போ சனி தேவைப்படுவார். என்ன பண்ணணும்னா, வேப்ப எண்ணெய் இருக்குல்லங்கம்மா, அதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணணும். குரு போகும்போது வேப்ப எண்ணெய் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? 4ஆம் வீட்டுல குரு இருக்காருங்க ஐயா. 4ஆம் வீட்ல இப்போ இருக்காருங்களா? குரு இருக்கிறாரு. இப்ப இருக்கிறாரு. உலகத்து நோவுதான் செடியெல்லாம். சனி பகவான் பார்த்துட்டு இருக்காருல்ல, 4ஆம் இடத்துல இருக்காருங்களா உங்களுக்கு? ஆமா, மிதுனத்துல குரு இருக்காருல்ல. அது இப்ப அது எது அதை எதனாலன்னா இப்ப கேது பார்த்துட்டு இருக்காருல்ல, கேது பார்க்கறாரு இல்லைங்க. சரி சரி. அடுத்ததுங்க, கேது பார்க்கறாரு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யாராச்சும் வந்து ஜீவ சமாதி இதுக்கெல்லாம் அரிசி வாங்கி கொடுங்க. சரிங்களா? ஓகே, அடுத்ததுங்க 4ஆம் இடம். வீடு வாகனம், சுக்கிரன். நம்ம ஹையரில் சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொரு வாகனத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் உண்டு, அதை நம்ம அங்கே பார்த்துக்கலாம். பொதுவாக இங்கே வந்து நீங்கள் அதை கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஐயா அன்றைக்கி அதெல்லாம் சொன்னீங்க, இங்கே இது வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. பொதுவாக வந்து சுக்கிரன் தான் வாகனத்துக்கு உண்டானவன். அதில் நம்ம டெப்த்து போகிறது வந்து அதில் நம்ம போவோம். புரியுதுங்களா? நம்ம இங்கே யாரும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஹையரில் இருக்கவங்க இங்கே யாரும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. பொதுவாக வந்து சுக்கிரனை பார்த்துக்கலாம். ஏன்னா அவங்க லைஃப்பில் வந்து லக்ஸரியாக இருப்பாங்களா இல்லையா, சுக்கிரனுங்கிறது இங்கே லக்ஸரி அப்படிங்கிற வேர்டுக்காக நம்ம வந்து வாகனம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மற்றபடி நம்ம அங்கே காரகத்தில் சொன்ன விஷயத்தை இங்கே எடுத்து அதை வந்து இங்கே கன்ஃபியூஸ் பண்ணிட வேண்டாம். சரிங்களா அம்மா? புரியுதுங்களா? ஓகே ஓகே. நிலத்துக்கு உண்டான நிலம், செவ்வாய். தோட்டம், வீட்டில் தோட்டம் போடுறது, வீட்டு தோட்டம். விவசாய நிலம் அப்படிங்கிறது வந்து சந்திரன். விவசாயம் அப்படிங்கிறது சந்திரன். வீட்டில் தோட்டம் போடுறது புதன். வீடு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். அப்போ வீட்டு மனையை வந்து விற்கிறதுக்கு, வீடு மனை விற்பனை,
நிலம் வைக்கிறதுக்கு, வீடு மனை வைக்கிறதுக்கு. அதுவும் புதன் தான். புதனும் செவ்வாய். ம்ஹும். ஐயா குரு. ம்ஹும். புதன் ரெஜிஸ்ட்ரேஷன் அது நல்லபடியா நடக்கணும்னா குரு. ம்ஹும். சூரியன் கேது. சூரியன் ம்ஹும். கவர்மெண்ட் சூரியன். ம்ஹும். ஐயா கேது டாக்குமெண்ட்ன்றால. டாக்குமெண்ட் புதன் தானுங்க. புதன் ஓகே. புதன் சொல்லிட்டாங்க. இன்னொரு கிரகம் ஆ. ஜெயத்துக்கு உண்டானவன் யாரு? ஜெயத்துக்கு உண்டானவன் ராகு. புதன் ராகு. அவன் தான் வெற்றின்னு நம்ம சொல்லிட்டோம்னா டாக்குமெண்ட் வெற்றி அந்த நடைபெறதுக்கு அதனால மாற்றி கொடுக்கறது, மாற்றி வேற ஒருத்தரை மாற்றி பதிவு பண்றது. அப்போ ஒருத்தரோட எனக்கு இந்த இடம் விற்கலைங்க, விற்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? என்ன பார்க்கணுங்க? யாரை பார்க்கணும்? ராகு. புதன் ராகு பாபம். அவ்வளவுதானுங்க. புதனின் ராகுவும் பார்த்தா போதுமா? 4ஆம் இடத்து அதிபதியும் பார்க்கணும். அப்புறம் நாலாம் இடம், 4ஆம் இடத்து அதிபதி புதன் ராகு, இவங்க 4 பேர்த்தையும் பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்ப புரியுதுங்களா எதுக்காக இந்த காரகங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? புரியுதுங்களா? புரியுதுங்க, புரியுது. ஓகே ஓகே. அடுத்தது கல்வி. புதன் சூப்பர். அடிப்படை கல்வி 2ஆம் இடம். சுக்கிரன். அடிப்படை கல்வி சந்திரன். அடிப்படை கல்வி சுக்கிரன். சொல்லுங்க. சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி எல்லாரும் வந்துட்டாங்க. அடிப்படை கல்வி அதுவும் புதன் தாங்க. அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லைங்க, அதாங்க திடீர்னு கேட்டதுமே வேற இருக்குமா? அதுதாங்க. அதாவது என்ன இப்படி இல்லை அப்படிங்க அப்படிட்டோம்னா அவ்வளவுதான். இல்லையே அன்னைக்கு வேற மாதிரி சொன்னாரு அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். ஓகே. அடுத்தது தாய். தாய் சந்திரன். சந்திரனுங்களா? கரெக்டா? சுக்கிரன் பகல்ல, இரவுல. அதான் அது அப்படி எழுதணும். சரிங்களா? சூப்பருங்கம்மா, சூப்பர். அதாவது தாய் அப்படின்னா பகல்ல சுக்கிரன், இரவுல சந்திரன். நாலாம் இடம் தானே? 4ஆம் இடம் தாங்க. இன்னும் 5ஆம் வீட்டுக்கு போகலைங்க. டிஸ்டர்ப் ஆயிடுச்சு எனக்கு அதனால. ஓ சரி சரி சரிங்க. நான் இது ஓகே ஓகே. தாய் பகல்ல சுக்கிரன், நைட்ல சந்திரன். சந்திரன் சந்திரன் அது வளர்ப்பை சேர்ந்தா அதான் அந்த மாதிரி கணக்கு. அதெல்லாம் இல்லைங்க, பொதுவா சந்திரன். சுகபோகம் இதுல வருமாயா? சுகபோகம், போகம், சுகபோகம்னு எழுதிக்கங்க. சுகபோகம், சுக்கரன் ராகு. சந்திரன் வர மாட்டாங்க அதுல. அது வந்து 2ஆம் இடத்துலங்க. 2ஆம் இடத்துல வேணா எழுதிக்கங்க. அதாவது தீய பழக்கம். தீய பழக்கம்னா நம்மளுக்கு வந்து சாப்பாட்டில், அதாவது ஏதாவது சாப்பிட்றது, ட்ரிங்க்ஸ் வேறு ஏதாவது சாப்பிட்றது, அந்த மாதிரி பழக்கம். அதை விட முடியாமல் தவிக்கிறது 2ஆம் இடத்துல.
அதுல வந்து சந்திரன் போட்டுருணும். தேய்பிறை வந்து சந்திரன் இல்லைங்களா? அப்படி தேய்பிரையில இல்லைங்க. சந்திரன் ராகு. அதான் சந்திரன் ராகு. இல்ல இதுக்கு ரெண்டாம் அது இடத்துக்கு ரெண்டு ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் ராகு. கெட்ட சந்திரன் பழக்கம் ராகு. எல்லாத்தையும் என்னங்க, ரெண்டாம் இடத்துல சந்திரன் ராகு இருந்தாங்கன்னா அவங்களால வந்து பழக்க வழக்கத்தை ஒண்ணு பழகிட்டு விட முடியாது. இப்ப 2ஆம் இடத்துல பார்வை பண்ணாலும் அதே சொல்லாமையா? சந்திரன் வந்துடும் ராகு. வந்துடும். அதாவது பார்வை பண்ண, அதாவது பார்வை பண்ணிட்டு ஒரு சுபகிரகம் பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பழகிட்டு விட்டுருவாங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? எதுவுமே பார்க்கல, இது 2 கிரகம் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ 2ஆம் இடத்துல சந்திரன் நின்று ராகு மட்டும் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா அவங்க விடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் விட முடியாது. ராகு வந்து தொடர்ந்து இழுத்துக்கிட்டே வரும். இவங்க என்ன சொல்லுவாங்க இருந்தாங்கய்யா, அம்மா, சந்திரன் மட்டும் இருந்தா சந்திரன் மட்டும் இருந்ததுன்னா பழக்கம் இருக்கும், எப்பவாச்சும் இருக்கும், மறைமுகமா இருக்கும். ராகு எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துரும். இதே குரு பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, 2ஆம் இடத்துல இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து குரு பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து யாருக்குமே தெரியாம ரகசியமா வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் வீட்டில் மட்டும்தான் ட்ரிங்க்ஸ் அடிப்பாருங்க, வெளியெல்லாம் அடிக்க மாட்டாங்க அப்படிம்பாங்க. இந்த 9ஆம் இடத்த அதிபதி இந்த சந்திரன் ராகு சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் மட்டும்தான் இது பண்ணுவாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, இல்லை வந்து ஸ்மோக் பண்ணுறது, இது எல்லாமே மறைமுகமாக இருக்கும். அதாவது சமூகத்துக்கு கட்டுப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதே வந்து சந்திரன் ராகு சேர்க்கையா செவ்வாய் பண்ணிட்டார் பார்த்துட்டார் அப்படின்னா படப்படப்படன்னு எல்லாத்துக்கும் வம்பு, அதை சாப்பிட்டாங்கன்னா வம்புல காமிச்சிருவாரு. புதன் பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, பாசத்துல பொங்கிடுவாரு, அப்போதான் பாசமா இருப்பாரு. ஓகேங்களா? அதே மாதிரி சனி பகவான் பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்டு போய் தூங்கிடுவாரு, டயர்ட் ஆயிடுச்சு. இது லேடிஸ்க்கு இருந்தா எப்படி? லேடிஸுக்குன்னா என்னன்னா, அவங்க வந்து என்னன்னா ஏதோ ஒரு பழக்கம் இருக்குங்கம்மா. ஏதோ ஒரு பழக்கம்னா கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற பழக்கம், டீ சாப்பிட்ற பழக்கம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கும். இல்லை பேசுவாங்க நிறைய வளவல். சந்திரன் ராகு லேடிஸோட ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல தான் வச்சுக்கோங்க, அவங்க பேசுறத வந்து நம்ம அவ்வளோ இதாக பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. உண்மையா? சந்திரன் இருந்தாவே சந்திரன் இருந்தாலே பேச ஆரம்பிச்சிருவாங்க, கண்ணீர் விடுவாங்க. சந்திரன் இருந்தா கண்ணீர் விடுவாங்க, ராகு இருந்ததுன்னா புலம்பிட்டே கண்ணீர் விடுவாங்க. ஓகேங்களா? இப்ப 3ஆம் இடத்துல சந்திரனும் ராகு இருந்தா, 3ஆம் இடத்துல சந்திரன் ஐயா அது அப்புறம் பார்த்துக்கலாம், ஏன்னா அது வேற மாதிரி கொடுக்கும், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இல்ல அதான் அதெல்லாம் வர மாதிரி இதே சந்திரன் இதே இருக்குன்னு பார்த்தேன். 3ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல வேற மாதிரி வந்துடும், அதை நம்ம நேரில் பார்த்துக்கலாம். நான் அன்னைக்கு சொன்னேன் ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்ல முடியாதுங்க அப்படின்னு, அந்த மாதிரி சொல்றேன். சொல்ல முடியாதுன்னா நம்ம ஹையர்ல பார்க்கும்போது பார்த்துக்கலாம். இங்கே நம்ம பப்ளிக்காக சொன்ன வச்சுக்கோங்க ஒரு சில இதாகிடும், அதெல்லாம் சொல்றேன். எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, எல்லாம் பேசிக்ல இருக்காங்களா. நம்ம அதுனா நம்ம அடிக்கடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்குவோம், இதுனா அப்படி இல்லை, அதெல்லாம் சொல்றேன். அப்புறம் இன்னைக்கு உண்மையாவே லதாம்மா ரொம்ப அருமையா போஸ்டிங் போடுறீங்க. மாரீஸ்வரியம்மா வரல, கிருஷ்ணனியம்மா வரல, நல்லா இருந்ததும்மா, ஆய்வுகள் சூப்பரா இருந்தது. ஓகேங்க, நன்றிங்க. நல்லா இருந்தது உண்மையாவே, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகேங்களா? அது நீங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போடுறது வந்து இன்னும் ஈஸி. இந்த மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அது ஒரு சேட்டிங் இருந்ததுன்னா நம்ம பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் அந்த விஷயங்களை பரிமாறுறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். உண்மையாக நல்லா இருந்தது. நான் என்னால் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் நீங்க என்னதான் பண்றீங்க, என்ன ப்ராசஸ் கொண்டு போறீங்கன்னு பார்க்காம நான் எதுவுமே பண்ணலை, எதுவுமே அப்டேட் கொடுக்கல. அப்படி இருந்து இன்னைக்கு ஏன் அந்த விஷயத்த அப்டேட் கொடுத்தேன் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு அந்த 8ஆம் பாவம் மட்டும் டிகிரி மட்டும் கொஞ்சம் மாறினமே தெரிஞ்சதுங்களா. அவங்க கேட்டாங்க டிகிரி நம்ம அதுல இல்ல அப்படின்றதுனால அவங்களுக்கு, அதனாலதான் சாஃப்ட்வேர் கேட்டாங்க. அஸ்ட்ரோசேஜ் ரெக்கமெண்ட் பண்ணேன். அது அஸ்ட்ரோசேஜிங்னா சூப்பரா இருக்கும், சாஃப்ட்வேர் நல்லா இருக்கும். அஸ்ட்ரோசேஜ் அது நல்லா இருக்கும். அது போக வந்து நம்ம ஜென்ரலா நீங்க பாக்குற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அக்யூரசி நல்லா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுக்கு பலன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சுரங்கம் .in சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. தமிழ் சுரங்கம் .in தமிழ் சுரங்கம் .in சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னா மேலே உங்கள் ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒரு ஜோதிடம்னு ஒரு போர்ட்ல வச்சிருப்பாங்க, ஒரு லிங்க் வச்சிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகம்னு ஒன்று இருக்கும். ஆமாங்க, அந்த உங்கள் ஜாதகம் கிளிக் பண்ணீங்கன்னா
கீழே வந்து உங்களோட டேட்டா பேஸில் டீட்டெயில் பண்ண சொல்லணும். பண்ணிங்கன்னா அதில் எல்லாமே வந்துடும். அதாவது வந்து சாதை சக்கரம் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய பார்க்கறதுக்கு நான் என்னென்னா ஒரு சில சமயம் எங்கேயும் லேப்டாப் எடுத்துட்டு போக முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா டேப் மட்டும் தான் எடுத்துட்டு போகிறேன் அப்படின்னா நான் அதில் தான் பார்த்துக்குவேன் நான். ஸோ அது ஆனால் நெட்டு வேணும், பட் ஆனால் நல்லா இருக்கும். ஓகே. ம் வாங்க. நன்றி. நன்றி நன்றி வாங்க வாங்க. இங்கிலீஷ்ல அடிக்கும் தமிழ் சுரங்கம். தமிழ் சுரங்கம் .in Dot in ஆ? TAMIL .in TAMIL SURANGAM.in. ஓகே. அடுத்தது 5ஆம் இடம். 5ஆம் இடம் புத்திரகாரகன். புத்திரகாரகன் குரு. அதுக்கப்புறம் மனோகாரகன். 5ஆம் இடத்துலையும் மனம் பார்க்கலாம். 4ஆம் இடத்துலையும் மனோகாரகன் வருவான். அதை வந்து என்னன்னா அதில் வந்து மனோகாரகன் போட்டுக்குங்க, இது ஆழ்மனக்காரகன் போட்டுக்குங்க. 4ஆம் இடத்துல நாலாம் இடத்துல மனோகாரகன். ஓகே. அது வந்து சந்திரன். 4ஆம் இடத்துல மனோகாரகன் சந்திரன். 5ஆம் இடத்துல ஒரு மனோகாரகன் ஆழ்மனக்காரகன் போட்டுங்க. ஆழ் மனசு, சப்கான்சியஸ் மைண்ட். அதுக்கு வந்து சந்திரன் ராகு. பூர்வ புண்ணியம். பூர்வ புண்ணியம் சூரியன். 4ஆம் இடத்துல ஏதாச்சும் விட்டுட்டோமா? என்னமோ சொல்லணும்னு நினைச்சு மறந்துட்டேன், அதனால கேட்குறேன். ஏதாச்சும் விட்டுமா? எல்லாம் சொல்லிட்டோமே. சொத்து அதான் நிலம் சொல்லிட்டோம். அது செவ்வாய் சொல்லிட்டோம். வீடு வாங்கணும், தோட்டம் சொல்லியாச்சு, விவசாயம் எல்லாம் முடிஞ்சது. ஐயா அந்த கட்டில் சுகன்ற வார்த்தை வரவே இல்லை. ஐயா அதை சுகபோகம் நம்ம சொல்லிட்டோம்ல. சொல்லிட்டாரு. சுக்கிரன் பிளஸ் ராகு. சுக்கிரன் ராகு. சுகபோகம்னு சுக்கிரன் ராகுன்னு சொல்லிட்டோம். அடுத்ததுங்க பூர்வ புண்ணியம் எழுதிட்டீங்களா? பூர்வ புண்ணியம் சூரியன். காதல். ஐயா 4ஆம் இடம் ஒழுக்கம், அது வருமா ஐயா? ஒழுக்கத்துக்கு இல்லைங்கம்மா, ஏதோ யோசிச்சு நான் சொல்லணும்னு நினைச்சிட்டேன், அதை மறந்துட்டேன். சரி நான் ஞாபகம் வந்து நான் சொல்றேன். நான் ஒழுக்கம் 4ஆம் பாவம் தான் சொன்னீங்க. அது கற்புங்கிறதுக்காக வருங்கம்மா, அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாங்க. அது நிறைய கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ அதனால ஏன்னா அது நம்ம முக்கியமான இந்த பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை வந்து சொல்லணும்னு நினச்சேன், உதவி விட்டேன். சரி நான் சொல்றேங்கம்மா. ஆழ்மனம்னா அது மனம் வரும்ல சார்? ஆமா, அது மனம். சந்திரன் அங்கே போட சொல்லுங்கம்மா. 4ஆம் இடத்துல சந்திரன் போட சொல்லியிருக்கேன். ஓகே சார். ஐயா என்ன சொன்னீங்க? காதல் சொன்னீங்க. அது இதுல 5ஆம் இடத்துல காதல். அதான் சொன்னீங்க. 5ஆம் இடத்துல காதல். அது வந்து சுக்கிரன். காதல் சொல்லும்போது காதல் கல்யாணம் சொல்ல மறந்துட்டாங்க. இருதயம். 4ஆம் இடத்துல இருதயம் வரும், 5ஆம் இடத்துல இருதயம் வரும். 4ஆம் இடத்துல இருதயம். இது ஏதோ மறந்துட்டுனே சொல்ல மறந்துட்டேன்.
இருதயம். சந்திரன். ம் 5ஆம் இடத்துல இருதயம் வரும். அடுத்து இது- 6ஆம் இதுல இடம். தானே ஐயா, இதுல காரகம் புரியலீங்க. இருதயம். இருதயம் அதை நோட் பண்ணிக்கிட்டுமா பார்த்துக்கலாம். சரிங்க. 5ஆம் இடமும் ரெண்டு இருதயம். சந்திரன். 5ஆம் இடத்துல இருதயம் வரும். ஆமா. அது அந்த 4ஆம் இடத்து இருதயம் வந்து சந்திரன், 5ஆம் இடத்து இருதயம் வந்து சூரியன். சரி. ஐயா இப்ப இந்த காதல்னு சொல்லும்போது காதல கல்யாணம் பத்தி தான் சொல்ல முடியுமா இல்ல வெறும் காதல் உணர்ச்சி மட்டும்தானா? காதல் உணர்ச்சிங்க. காதல் வருமா வராதா அப்படிங்கிறத சொல்லும். ம். இங்க வந்து ராகு சேர்ந்துடக்கூடாதுங்க. ஆ. 5ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு சேர்ந்துடக்கூடாது. ராகு எங்க சேர்ந்தாலுமே யோசிக்க வேண்டியது. பிரம்மாண்டமாயிடும். ஆமா, பிரம்மாண்டம். இதுலயும் பிரம்மாண்டம். ஆமா, இதுலயும் பிரம்மாண்டம். காதல் வந்து புதன் தான் ஐயா. ஆமா, அது வந்து பொதுவா காரக கிரகம். இந்த இடத்துல நமக்கு சுக்கிரன் வருவார் 5ஆம் இடத்துல. ஆக்சுவலாக வந்து காதலுக்கு வந்து 3 கிரகங்கள் உண்டு. சுக்கிரன், புதன், அதுக்கப்புறம் கேது. இவங்க 3 பேர் தான் அந்த வேலையை பண்ணுறது. அது கிடைக்குமா கிடைக்காதான்னு டிசைட் பண்ணுறவங்க தான் மற்றவங்க. நெத்தியில இருந்தா வாப்பா ஏதோ சொல்லுவாங்க. ஆமாம், அதே மாதிரி 5ஆம் இடம் தாய் மாமன். சரி. இதுலேயும் தாய் மாமன் பார்ப்போம், அதுலேயும் தாய் மாமன் பார்ப்போம். 6ஆம் இடத்துலையும் தாய் மாமன் பார்ப்போம், இதுலேயும் தாய் மாமன் பார்ப்போம். புதன் தான். பிரம்மாண்டம். 5 தாய் மாமன்றது அது வந்து பிக்சடுங்களையா? இதுல அம்மாவோட மூத்த அண்ணன் அப்படி வராதுங்களா? பொதுவா பொதுவா வந்து தாய் ஆமா, மாமன்னா 5ஆம் இடத்துல புதனை பார்க்கணுங்கிறது தாய் மாமனை பார்க்கறதுக்கு. அது இளைய தாய் மாமனா மூத்த தாய் மாமனாங்கிறத வந்து நம்ம இதுல 2ஆம் இடத்துல வந்து மூத்த தாய் மாமன் வந்து 6ஆம் இடத்துல இளைய தாய் மாமன். அதுதான். ஆனா அதுக்கும் காரகம் புதன் தான் வருவார். அடுத்து 6ஆம் இடம் இது 5ஆம் இடம் கல்வி வராது. கல்வி வந்து புதன் தாங்கம்மா. கல்வி போட்டுக்கும் புதன் போட்டுக்கும். அடுத்து 6ஆம் இடம் வந்து இது ஊதியக்காரன், அதாவது பணியாள். செவ்வாய். செவ்வாய் 6ஆம் இடத்துல ஒரு வெற்றி உண்டு. அதாவது சம்பத் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால 6ஆம் இடத்துல ஒரு வெற்றி உண்டு. அதாவது சத்ருவோட வெற்றி என்ன? சத்ரு இருப்பாங்க, அது வெற்றி அடையுமா அடையாதா அப்படிங்கிறது சத்ருஸ்தான வெற்றி அப்படிங்கிறது. சத்ருஸ்தான வெற்றி அப்படிங்கிறது. சூரியன் இதுல ஒரு தாய்மாமன் வருவாரு. அவரு சனி, அவரு புதன். வியாதிகாரங்க. சம்பத் ஸ்தானம் சொன்னீங்க, வெற்றி சொன்னீங்கல்ல, சத்ருஸ்தானம் சொன்னீங்க. ஜாதகம் இருக்கு இல்லையா, யாரும் ஆப்போசிட் இருக்கவங்க இல்ல ஜாதகருக்கு இப்போ ஒரு சத்ரு இருக்காங்க, அதை வெற்றி அடைவாங்களான்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து ஓவர் கம் பண்றது. புரியுங்க? சத்ரு ஓவர் கம் பண்றது. சத்ரு ஓவர் கம் பண்றது. அதே மாதிரி சத்ரு மட்டும் இல்ல, இப்போ ஒரு கேஸ் இருக்குது, அதுல வெற்றி அடைவோமா அப்படின்னு வந்தோம். இதுல வழக்குக்கு உண்டான வந்து கேது. வழக்கு கேது.
இல்ல தாய் மாமன் என்ன வரும் 6ஆம் இடத்துல? புதன் தாங்கம்மா, தாய்மாமன் புதன் தான். ஒரு நோய்க்கு உண்டான நோய்க்காரகன். சனி பகவான். அதே மாதிரி இதுல வம்பு வழக்கு. ராகு. 6ல ராகு இருக்கவங்க எப்பவுமே கவனமா இருக்கணும். அப்புறம் 7ஆம் இடம். ஆரம்பத்துக்கு அவ்வளவுதானே ஐயா, நிறைய சொல்லணும். ஆரம்பம் வந்து அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லுவோம்ல. அது நம்ம ஹைல பார்த்துக்கலாங்க, இது பேசிக்காக பார்த்துக்கலாங்க. அது பார்த்தோம்னா அது 100-150 காரகம் வருங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ரோல் வருவாங்க. அது நம்ம இதில் போகும்போது ஹையில் போகும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம். நம்ம இது இப்போ பேசிக்காக அவங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு போய்டும். ஓகே. தனித்தனி நோட் தான் போட்டிருக்கீங்க. ஹையருக்கு தனியாக, இதுக்கு தனியாக தான் போட்டிருக்கீங்க. தனியா தாங்க. சரி. இது சித்தி சித்தி வந்து சந்திரன் வருமா? சித்திரன் புதனுமா? இதில் சித்தியும் புதன் தான் வருவார். புதன் தான் வருவாங்க. புதன் 4 இதில் புதன் அதிக ரோல் எடுப்பார். அதே பெரியமா வருவாங்க. இதில் ஒரு பெரியமா வருவாங்க. சரி, ஓகே. அடுத்து 7ஆம் இடம். ஆண் களத்திரம். யாருங்க? செவ்வாய். செவ்வாய். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம் இல்லைங்களா? களத்திரஸ்தானம். ஆண் களத்திரம் செவ்வாய். பெண் களத்திரம் சுக்கிரன். அதே மாதிரி வந்து இந்த 3ஆம் இடத்துல ஒரு பாயிண்ட் எழுதிக்கங்க. 3ஆம் இடத்துல அதுல ஒரு நண்பர்கள் வருவாங்க. 3ஆம் இடத்துல ஒரு நண்பர்கள் வருவாங்க. நண்பர்கள். காரணம் அதாவது நீண்ட நாள் நண்பர், நீண்ட கால, அதாவது சிறு வயது நண்பர்கள் அப்படிமா இது. சரிங்க. சிறு வயது நண்பர்கள், சிறுதூர பயண நண்பர்கள் அப்படிங்கிற சிறிது காலம் வந்து டிராவல் பண்ணுவாங்க அப்படிங்கிற வருவாங்க. இதுக்கு புதன். இப்ப யாருக்காச்சும் புதன் வந்து மிதுனம் சிம்மம், மேஷம், மிதுனம் சிம்மம், அப்புறம் வந்து கன்னி வராது, சிம்மம், துலாம், தனுசு. இங்க இருக்கவங்க யாராச்சும் இருக்கீங்க? அதாவது ஒரு வீடு ஒரு வீட்டு. தனுசுல எனக்கு இருக்கு சார். புதன் இருக்காங்களா? ஆமா சார். வேற யாருக்காச்சும் இருக்காங்களா? புதனும் கேது இருக்காங்க. எஸ், தவிர புதன் இருக்காங்களா? இருக்காங்க. சரி, வேற கன்னி கிடையாது. கன்னி வராதுங்க. கன்னி வராது. புதன் மட்டும். இந்த வீடு, அதாவது மேஷம், இந்த ரவுண்டிங்ல ஒரு வீடு ஒரு வீட்டு ஒரு வீடு, இந்த மாதிரி கும்பத்துல எல்லாத்துலயும் ஒரு வீடு ஒரு வீட்டு ஒரு வீடு அப்படிங்கிறது யாருக்காச்சும் இருக்காங்க? கும்பம், மேசம், அதாவது ஒரு வீடு ஒரு வீட்டு ஒரு வீடு, மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், அதுக்கப்புறம் தனுசு,
கும்பம் 2 பேர் சொல்லியிருக்காங்க. சரி, இவங்க எல்லாம் பாருங்க, இப்போ ஒன்றா செல்ஃபோன் மாற்றுவாங்க, செல்ஃபோன் உடைப்பாங்க, இல்லைன்னா வந்து ரொம்ப நாள் சந்திக்காத ஒரு நண்பரை சந்திப்பாங்க, இல்லைன்னா ஃபோனில் பேசியிருப்பாங்க. ரொம்ப வருஷமாக சந்திக்கல, அப்படி ஒருத்தர் பார்த்தோம் பேசணும் அப்படின்னு இருக்காங்கம்மா. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை யாரும் பார்க்கல சார். ஆனா வீட்ல புதுசா ஒரு செல்போன் மட்டும் வாங்கியிருக்கோம் சார். ஓகே, அதான் செல்ஃபோன் மாற்றுவாங்க, செல்ஃபோன் உடைப்பாங்க, டிஸ்பிளே மாற்றுறாங்க, டிஸ்பிளே உடைச்சாங்க, இல்லை வந்து புதுசாக வைஃபை போடலான்ட்டு இருந்தோம் அப்படிங்கிறதும், இல்லைன்னா வந்து ரொம்ப நாள் சந்திக்காத ஒரு நண்பரை சந்தித்தோம் அப்படிங்கிறதும் வந்து இதில் இருப்போம். ஓகே, ஓகே இல்லை சார். இல்லைன்னா ஸ்கின் ப்ராப்ளம் ஒன்று வந்திருக்கும். இது நடக்கலாம் அப்படின்னா ஸ்கின் ப்ராப்ளமும் நரம்பு பிரச்சனையும் வந்திருக்கும். அடிக்கடி போன் மாத்துறது எப்படி சொல்றதுயா? அது அடிக்கடி ஃபோன் மாத்துறாங்கன்னா அவங்க கையை வச்சு சும்மா இருக்க சொல்லணுங்க. அப்படியா? இல்ல, அஹ், என் பையன் வந்து அது வருஷத்துக்கு 2 வாரத்தும் அந்த மாதிரி பண்றாரு. அது புதன் ராகு சனி இது செயற்கையானதுனாலே வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. புதன் ராகு வந்ததுனால சும்மா இருக்க மாட்டாங்க, சும்மா ஃபோனை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இதே புதன் கேதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபோனை வாங்கி 10 வருஷம் இல்லை 15 வருஷம் அப்படியே வச்சுருப்பாங்க, கல் மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் புதன் ராகுனா என்னங்க அது மாதிரி புதன் ராகுனா அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. புதன் ராகு 3ஆம் இடத்த அதிபதி, 3ஆம் அதிபதி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இவங்க, சரி அது நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். சரிங்க, ஓகே. வேற 6ஆம் இடம் முடிஞ்சவங்க 7ஆம் இடம், 7ஆம் இடத்துல கலத்திரன் பார்த்துட்டிங்களா? அதுக்கப்புறம் நண்பர்கள் 3ஆம் இடத்துக்கு எழுதி வச்சுக்கோங்க நண்பர்கள். அதான் 2 ஒரே இதுக்கு நண்பர் சொன்னீங்க. 7ஆம் இடத்துக்கு நண்பர்கள் வந்து செவ்வாய். இவங்க வந்து எப்படின்னா ஒரே மாதிரி தானே வரும் இல்லையா? அந்த 3ஆம் இடத்துல புதன் பார்க்கும்போது இதுல செவ்வாய் பார்க்கும்போது இதுல இல்லைங்க, அது வந்து என்னன்னா ரொம்ப நாள் ரொம்ப வருஷமா பார்க்காத நண்பர்கள், இல்லை பிஸ்னஸில் ட்ராவல் பிஸ்னஸுங்க, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அப்போ பழக்கமாகறாங்க. அந்த மாதிரி சிறுதூர பயண நண்பர்கள். இப்போ வந்து ஒட்டுக்கா எல்லாம் சேர்ந்து டூர் போகும்போது பழக்கமானோம் அப்படிங்கிறாங்களேன், அதெல்லாம் வந்து இருந்தது. இந்த நண்பர்கள் எப்படின்னா ரொம்ப க்ளோஸாகவே இருப்பாங்க, எப்பவும் கூடவே இருக்கிற நண்பர்கள் இந்த 7ஆம் இடத்த நண்பர்கள். மனைவி மாதிரியே ரொம்ப சின்ன வயசுல கணவன் மனைவி நண்பர்களா இருப்பான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பெட்டா இருக்கிறது, பெட் ஃப்ரெண்ட்ஸ், இதுல 7ஆம் இடம். அதே மாதிரி தொழில் சார்ந்த நண்பர்கள் வந்து 11ஆம் இடம் வரும். அதை அப்போ என்ன சொல்றேன், அதை சொல்றேன். இதை எழுதிக்கீங்க. அதுக்கப்புறம் கூட்டு தொழில் புதன். இந்த 7ஆம் இடம் தான் ஏமாற்றுக்காரகன். ஏழாம் இடம் ஏமாற்றுக்காரகன். ஸ்திரஸ்தானம் அதுல ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கு. ஆமா, ஏமாற்றத்தை கொடுக்குறாங்க. அதுக்கு கிரகம் தனியா இருக்கா இல்ல தனியா இருக்காங்க? ஏமாத்துறது என்னன்னு அந்த ஸ்தானாதிபதி. ஆமா, ஏமாற்றுக்காரன் தானே. ஏமாத்திட்டு ஓடுறவன் யாருங்க? ராகு இருக்காது. சூரியன். ஐயா சொல்லிட்டாரு, ராகுதான் ஏமாத்திட்டு ஓடிடும். நம்ம இப்படி திரும்ப சடசடன்னு எங்கேயாச்சும் ஓடி போயிடும். எதுக்காலே நின்றுட்டு இருக்கும், திடீர்னு பார்த்துட்டோம் இப்படி திரும்பி எங்க போச்சுன்னு தெரியுங்க அப்படிம்பாங்க. எங்க பக்கம் போய் ஒளிஞ்சுக்குவாரு ராகு பகவான். இதே பிரிவினை கொடுக்கறது, பிரிவினை கேது. பிரிவினை அபகரிப்பவன், டைவர்ஸ் அபகரிப்பவன்.
சூரியனாங்க. சூரியன். பிரிவினை கொடுக்குறேன். பிரிவினைனா வேற ஒருத்தர் அபகரிச்சிடும், வேற ஒருத்தர் அபகரிச்சதை நீங்க பிரிவினை கொடுப்பேன். சூரியன். மறைமுக தொடர்பு. சந்திரன். ம். மறைமுக தொடர்பு. ஓகே. 8ஆம் இடம். ரகசியக்காரகன். ரகசியத்துக்கு உண்டானவன். எட்டாம் இடம்னா ரகசியம், ரகசியக்காரகன் யாருங்க? ரகசியக்காரகன். 8ஆம் பார்வை யார்கிட்ட இருக்கு? 8ஆம் பார்வை யார்கிட்ட இருக்கு? செவ்வாய். செவ்வாய். ஆயுள்காரகன். சனி. சனி பகவான். சூப்பர். நுண்ணறிவு. புதன். நுண்ணறிவு. ஐயா கேது. கேதுங்க. நுண்ணறிவு, ஆராய்ச்சிக்காரங்க ரெண்டுமே கேதுதான். திடீர் அதிர்ஷ்டம். திடீர் அதிர்ஷ்டம். புரையல். திடீர் அதிர்ஷ்டக்காரன். அதிர்ஷ்டக்காரகன். ராகு. சூப்பர். கொடுப்பாரு கவுத்துருவாரு. அதான் விபரீத ராஜயோகம். அடுத்த சப்ஜெக்ட் அதான் விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம் தெரிஞ்சிடலாமா? பார்த்துக்கலாங்களா இல்லை வேற சப்ஜெக்ட் போகலாமா? சரி பாருங்க, உங்க வருஷப்படி வாங்க. அதான் ஓகே. அப்ப நாளைக்கு சொல்லிட்டு நம்ம நினைச்சிருவோம். உங்க வருஷப்படி வந்து கரெக்டா இருக்கும், அப்படி மறக்காது. அடுத்து விபரீத ராஜயோகம் தான் அடுத்தது. இந்த சப்ஜெக்ட் முடிச்சோன்னா அடுத்தது தான் போயிடும். ஓகே, அடுத்ததுங்க 9ஆம் இடம். சார் பிளாக் மேஜிக் சார். செவ்வாய்க்குமா? ஓகே சார். பிளாக் மேஜிக்ல 2 எண்ணம் இருக்குதுங்கம்மா. பிளாக் மேஜிக்ல 2 எண்ணம் இருக்குது. ஓகே பிளாக் சார். மேஜிக் ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை, மாந்திரிகம். மாந்திரிகம். அது 8ஆம் இடம் தான் வருமா ஐயா? 8ஆம் இடம் தாங்கம்மா. திருஷ்டி, கண் திருஷ்டின்னு சொல்றாங்களே. அப்ப 8ஆம் இடம் வலுக்குறது அதெல்லாம் உங்களுக்கு வருமா? 8ஆம் இடம் வலுத்துதுன்னா அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. எல்லாத்துக்கும் செவ்வாய் தானே? எல்லாத்துக்கும் செவ்வாய் தாங்க. இதுக்கு பொதுவான காரகங்கள் செவ்வாய். அது போக வந்து இன்னும் சில விஷயங்கள் உண்டு, நம்ம உள்ளுக்குள்ள பார்த்துக்கலாம். டெப்த் 8ஆம் பாவம் போகும்போது பார்த்துக்கலாம். இப்போ என்னன்னா புதியலுக்கும் ராகு தானே இருக்கு. அம்மா, புதியலுக்கும் ராகு தானே? புதியலுக்கு ராகு தான் சொல்றேன் இல்லைங்க. திடீர் அதிர்ஷ்டம் இன்னும் நிறைய இருக்குதுங்கம்மா. அம்பிகா ஹையர்ல இருக்கீங்கல்ல? இருக்குங்க. அதுல இன்னும் நிறைய இருக்குது. அது நம்ம அங்க போகும்போது பார்த்துக்கலாம். இப்போ நீங்க அங்க புதையல் அங்க புதையல் அங்க எடுக்கலாம். அங்க புதையல் எடுக்கலாம். அங்க பெரிய பெரிய புதையலை எடுக்கலாம். சார் 2 இடம் சொன்னீங்க சார். ஒன்னு 8ஆம் இடம், இன்னொன்னு சார் என்னதுங்கம்மா? பிளாக் மேஜிக் 2 இடம் சொன்னீங்க சார். ஒன்னு 8ஆம் இடம், இன்னொன்னு சார் 2 காரகம் உண்டுங்கம்மா. அது இரவு பகலுக்கு அப்படின்னு தனித்தனி கிரகங்கள் வரும். ஓகேங்களா? ஓகே சார். பகல்ல பண்றாங்களா இரவு பண்றாங்களா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. அது கூட நிறைய நிறைய டெப்தான விஷயங்கள்லாம் போகும். அதை நம்ம அதுல போய் பார்த்துக்கலாம், ஹையர்ல பார்த்துக்கலாம். ஓகே, நல்லது. தற்கொலை காரகன் சார்.
தற்கொலைக்காக நம்ம அதுக்கு சில விதிகள் உண்டுங்கம்மா. அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் இப்போ வேண்டாம். ஏன்னா ஓகே சார். மற்றவங்கள கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்கம்மா, அதனால தான் சொல்றேன். ஓகே சார், ஓகே சரி சார். சரி. இது 9ஆம் இடமா? அடுத்து 9ஆம் இடம். பேசிக்காக தெரிஞ்சுக்கிற மட்டும் இதில் பண்ணிடலாம் நம்ம. ஏன்னா அது கொஞ்சம் மாற்றிடுவாங்க அவங்க. அப்புறம் அதை அவங்களே கால்குலேட் பண்ணிட்டு ஐயோ இப்படி இருக்குது அப்படின்னு பயந்துருவாங்க. அதுக்காக நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார், ஓகே சார். 9ஆம் இடம் தந்தைக்காரகன். தந்தைக்காரகன் யாரு? சூரியன். சூரியன். சூப்பர். சூரியன். ஆசிரியர், குருமார்கள், வழிகாட்டிகள். ஆசிரியர், குருமார்கள், வழிகாட்டிகள், ஆலோசகர், நல விரும்பி. ஆலோசகருங்கிறது நல விரும்பின்னு போட்டுருக்கு. இங்க யார் இருப்பாங்க? குரு. குரு. நீங்க தான் குரு. ஐயா ஓகே, ஆமா, அடுத்தது. நலம் விரும்பி அதான் சொல்றேன். ஒன்று. ஓகே, அடுத்தது. ஆன்மீகத்துக்கு உண்டானவன், ஆன்மீகக்காரகன். கேதுவா? கேது. அப்ப ஆன்மீக பற்றற்றவன் ராகு வர வேண்டியதுதான். ராகு. இங்க ஒரு கல்வி வரும், அதுக்கும் புதன் தான். இது வந்து போஸ்டல் கல்வி இங்கதான் வரும். இதுவும் 3ஆம் இடம் போஸ்டல் கல்வி. போஸ்டல்ல படிப்பாங்கல்லங்க, தொலைதூர கல்வி. தபால் மூலம். தபால் மூலம் படிக்கிறது. அது 3ஆம் இடம் வரும், 9ஆம் இடம் வரும். 3ஆம் இடம்ங்கிறது இந்த டுட்டோரியல் காலேஜ் இதெல்லாமே 3ஆம் இடத்துல வந்துடும். 9ஆம் இடத்துல ஹையர் வந்து படிக்கிறது. அதுபோக வந்து இந்த மாஸ்டர் படிக்கிறது, நர்சிங் படிக்கிறது, இதெல்லாமே வந்து 9ஆம் இடம் தான் வரும். ப்ரொஃபஷனல் கோர்சஸ், ட்ரைனிங். அது எல்லாத்துக்கும் புதன். அடுத்து 10ஆம் இடம். ஐயா, இப்ப நாத்தியவாதினா ஆன்மீக பற்றட்டும் எடுத்துக்கலாமா? அது ஆன்மீக பற்றற்றவன் அவ்வளோ. நாத்தியவாதி. நாத்திகவாதி. அதுபோக மதமாற்ற சிந்தனை இருக்கும். அது எல்லாமே இந்த 9ஆம் இடம் கெட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 9ஆம் இடம் வந்து கிடக்கூடாது எப்பவுமே ஒருத்தர் ஜாதகத்தில். 9ஆம் இடம் கெட்டுருச்சுன்னா ஒரு தடவையாச்சும் அவங்க தன்னுடைய இனம் சார்ந்த இனம் அற்ற ஒரு ஆலய வழிபாடே செய்வாங்க. மதமாற்ற சிந்தனை உண்டு அல்லது ஆன்மீக பற்றற்று இருப்பாங்க 9ஆம் இடம் கெட்டுறவங்க. அப்போ ஸ்திர ராசிக்காரங்களாம் ஒரு தடவையாச்சும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு கோயில் நாங்கள் கும்பிட்டோம் அப்படிங்கிறது இருக்கும். இல்லை வேற ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு வந்து இது பண்ணிட்டு போனாங்க, அதாவது வந்திச்சுட்டு போனாங்க, இல்லை நாங்கள் வேற ஒரு பக்கம் வந்திச்சுட்டு வந்தோம் அப்படிங்கிறதாச்சும் ஒரு தடவையாச்சும் வந்துடும். கோச்சாரத்தில் 9ஆம் இடம் கிடம் போதே அந்த தன்மையை கொடுத்துரும். கோச்சாரத்தில் பொதுவா நம்ம தமிழ்நாட்டுல எல்லாமே வேற அந்த முஸ்லீம் எல்லாம் தர்காக்கெல்லாம் போவாங்கல்ல, போவாங்க. நான் சொன்னது அவங்களுக்கு இப்படிதான் இருக்குமா? அவங்களுக்கு தான் இருக்கும். அது அப்படிதான். அதிகமா வந்து போறவங்க இந்த அமைப்பு இருக்கும். நான் என்ன தலையில நின்று போக மாட்டேன்னு சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்க தெரியுங்களா?
அவங்களும் 9ஆம் இடம் ஒன்பதாம் வளர்த்தவங்களா இருப்பாங்க. சரி சரி. 9ஆம் இடத்து அதிபதி 12ல போனாலும் இது வந்துடும். பொருந்துங்களா? அதாவது 9ஆம் இடம் பாதிச்சாலே 9ஆம் இடத்து அதிபதி குரு, இவங்க 3 பாதிச்சாலே இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும். அதாவது நல்ல நேரத்தில் பண்ண விடாது, ஒரு சுபகாரியத்தை நல்ல நேரத்தில் பண்ண விடாது. அதே மாதிரி வந்து ஒரு தெய்வத்திட்ட வந்து போனோம்னா இங்கேருந்து நிறைய பிளானிங்கில் போவாங்க. அங்கே போய் அப்படியே போய் நின்ன உடனே எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அப்புறம் எல்லாம் கோயில் சாமியெல்லாம் கும்பிடுவாங்க, நல்ல திருப்தியாக கும்பிடுவாங்க. வெளியே வந்துன்னு ஐயோ அதை கேட்க மறந்துட்டுங்க அப்படிம்பாங்க. அந்த ஒரு சிந்தனை வந்துடும். அதே மாதிரி அங்கே போனால் தான் சாமிகிட்ட கவனம் இல்லாமல் வேற பக்கம் பூசாரி என்ன பண்ணுறாரு, அங்கே முன்னாடி நிற்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, லைனில் போகிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறவங்க எல்லாரும் இந்த 9ஆம் இடம் கெட்டவங்க. பக்கத்தில் கான்சன்ட்ரேஷன் இருக்கும், சாமியோட கான்சன்ட்ரேஷன். இடம் ஃப்ரீயாக இருந்தாலும் கூட்டமே இல்லாமல் இருந்தாலும் 9ஆம் இடம் கெட்டுருச்சு அப்படின்னா அவங்க வந்து சாமியை பார்க்க மாட்டாங்க, சாமிகிட்ட பூசாரி தான் பார்ப்பாங்க, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு. 9ஆம் அதிபதியும் அவரே, 9ஆம் அதிபதியும் அதே. நான் அப்ப எப்படி பலன் சொல்லுவாங்க? என்னங்கம்மா? 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ஒருத்தவங்களே வராங்கல்ல. நம்ம ஹையரில் போயிடலாமா, நம்ம இந்த சப்ஜெக்டில் போகலாம். சரிங்க. ம், அப்படிங்களா? அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அந்த 9ஆம் இடம் கெட்டுருச்சு அப்படின்னாலே ஒரு சில சமயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து அந்த படிப்பில் இல்லை வந்து இந்த தெய்வங்கள் வழிபாடுகள் இல்லை அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சாமி ரொம்ப வந்து அதிகமாக மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் வச்சுருக்காது, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ 9ஆம் இடத்தை வழிபடுத்தணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாமிகளை கும்பிட்டுக்கிறது நல்லது. ஓகே, அடுத்து இப்போ லாஸ்ட் என்ன முடிச்சுங்க? 10ஆம் இடம் போகணும் சொல்லணும். புள்ளி 10ஆம் இடம். 10ஆம் இடம். 10ஆம் இடம். 10ஆம் இடம். முதலீட்டு தொழில். முதலீட்டு தொழில் சுய தொழில்னு போட்டுக்கோங்க. முதலீட்டு தொழில் சுய தொழில். சரி. முதலீட்டு தொழில் என்ன காரணம்? இல்ல, கலஸ்திரஸ்தானம் சொல்றாங்க. இது என்ன ஸ்தானம் இது? 10ஆம் இடம். 10ஆம் இடம். முதலீட்டு என்ன தொழில் வேற. ஸ்தானம் சொல்லுங்க? தொழில்ஸ்தானம். தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானம். 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 முதலீட்டு தொழில் வேற, சுய தொழில் வேற, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குங்க. முதலீட்டு தொழில் ராகு. முதலீட்டு தொழிலுக்கு வந்து ராகு 10ஆம் இடத்துல ஒருத்தவங்க முதலீடு போய் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ராகுவை பார்க்கணும். சுயதொழில் சனி பகவான். இப்போ முதலீட்டு தொழில் மற்றவங்க பண்றத வந்து இன்வெஸ்ட் பண்றது மட்டும் இல்லைங்க, இவங்களே வந்து பெரிய முதலீடு போட்டு, அதாவது முதலீடு பண்ணி லாபம் இல்லை, முதலீடு போட்டு லாபம். ஐயா, சுயதொழில் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வந்து தொழில் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த இரும்பு வேலை செய்கிறது, அதுக்கப்புறம் இந்த வெல்டிங் பண்ணுறாங்க, எலக்ட்ரிக்கல் வேலை பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கடை போட்டு அதில் சின்ன அளவுக்கு பண்ணிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் வந்து சுயதொழில். ஓகேங்களா? சிறுதொழில் நம்மளோட சுயமா அவங்களோட ஓனா தனியா வந்து அவங்க செய்யறது அப்படிங்கிற மாதிரி. ராகு வந்து பிரம்மாண்டம், ஃபேக்டரி போட்டு நிறைய ஆளுகளை வச்சு பண்றது, இந்த மாதிரி இல்லைன்னா பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி பண்றது, இதெல்லாம் ராகு. ஓகேங்களா? சின்னதை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுங்க. நான் ராகு என்ன சொன்ன, தூண்டில் நம்ம சொல்லியிருக்குமே. ஓ, அது ஹையெல்லாம் சொல்லியிருக்குமா? சரி, ஓகே. சின்னதை போட்டு பெருசை பிடிக்கிறதுன்னு சொல்லுவோமே, அதுதான் முதலீடு போட்டு பெரிய முதலீடு எடுக்கிறது, அதுதான் தூண்டில். சரிங்க, ஓகே. அடுத்தது வியாபாரத்துக்கு உண்டானவன். வியாபாரம்னால யாருங்க? சுக்கிரன். சனி பகவான். இதே ராகு. வியாபாரங்கிறது 2 பேர் வந்து நேரடியாக சந்திச்சு ஒருத்தர் பேசிக்குவாங்க. ஐயா, புதன். சூப்பருங்க, புதன். வியாபாரம்ங்கிறது அந்த புதன்.
இதில் வரக்கூடிய சம்பாத்தியம் லாபம். லாபம்ங்கிறது வேற, இதில் வர சம்பாத்தியம். நீங்கள் ஒரு சுயதொழில் பண்ணுறீங்க, அதில் வர சம்பாத்தியம். வேலைக்கு போனால் ஒரு சம்பாத்தியம் வரும், அந்த மாதிரி சம்பாத்தியம் அப்படிங்கிறது. லாபம்ங்கிறது வேற. லாபம்ங்கிறது வந்து நம்ம எதிர்பார்த்தது அதிகமாக வர்றது வந்து லாபம். சம்பாத்தியம் அதுக்குண்டான ஜீவனம், நம்மளோட அன்றாட தேவைக்குண்டான பணம் அப்படிங்கிற மாதிரி ஜீவனம் அப்படின்னு. சம்பாத்தியம் ஜீவனம் அப்படின்னா அதுக்கு யார் வருவாங்க? சூரியன் அன்றாட தேவை. ஐயா குரு. ஐயா சூரியன் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இங்கே வேலை செய்கிற ஆளுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம், நம்மகிட்ட வேலை செய்கிறாங்களே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம். வேலைக்காரன் என்ன சொன்னோம்? சனி பகவான் சொல்லுவாங்க. இல்லை, வேலைக்காரன் 6ஆம் இடத்துல வேலைக்காரன் நம்ம ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஊதியக்காரன். ஆறாம் இடத்துல பணியாள் அப்படின்னு சொல்லுமே, செவ்வாய் செவ்வாய் செவ்வாய். அதே தான் இங்கே ஊதியத்துக்கு உண்டானது அவன் தான், செவ்வாய். மாமியார் யார் வருவாங்க? மாமியார் சந்திரன். சந்திரன். பல தொழில்காரகன். பல தொழிலுக்காரகன் 10ஆம் இடத்துல தான் பல தொழில் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கிரகம் இருக்கும். அது இருந்தனால பல தொழில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒன்றை விட்டு இன்னொன்று, இன்னொன்று விட்டு இன்னொன்று அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் பல பல விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புதனாய அலங்க. சனி. ஐயா கேது. சூப்பருங்க. கேது. புதன் இருந்தா இரட்டை தொழில். இரட்டை தொழிலையும் ரெண்டு தொழில் பண்ணுறதுக்கு அது வந்து 12ஆம் இடத்துக்கு தான் அவன் வருவான். கேது இங்கே இருந்தாலே வந்து பல தொழில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதே மாதிரி வந்து இது 8ஆம் இடத்துல வந்து கேது இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நுண்ணறிவு இது மட்டும் இல்லை, பல வித்தையிலே கற்றவன், பல வித்தைக்காரன். 8ஆம் இடம், 8ஆம் இடம் தான் பல வித்தை, அது கேது. வித்தைக்காரகன் சொல்லி எழுதலாம் அங்க. அதுக்கப்புறம் 11ஆம் இடம் மூத்த சகோதரன். என்ன ஸ்தானம் ஐயா? அது 11. இது வந்து லாபஸ்தானம் சொல்லுவாங்க. மூத்த சகோதரன் சனி பகவான். அப்ப மூத்த சகோதரி கேதுவாய சந்திரன். மூத்த சகோதரி சந்திரன். மருமகள்
சுக்கிரனா? சூப்பருங்க. மருமகன். செவ்வாய். ம்ஹும். செவ்வாய். சனி பகவான். ம்ஹும். ஆண் ஜாதகம்னா யாரை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். குரு குரு. ம். சித்தப்பா. சித்தப்பா. சனி பகவான். சனி பகவான். சூப்பருங்க. லாபகாரகன். லாபத்துக்கு உண்டானவன். லாபம். ஐயா குரு ம் குரு 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 சேமிப்பு தாங்கய்யா. சுக்கிரன். சுக்கிரன் சிறு சிறு சேமிப்பு. அடி பிச்சு லாபம் கொட்டி தள்ளணும் அப்படின்னா வழக்கம் போல ராகு. ராகு. வழக்கம் போல ராகு. அடி வழக்கம் போல பிடிச்சிட்டா ராகு. அதானே. ராகு. அதனால தான் ஒருத்தர் ஜாதகத்தில் ராகு நல்ல நிலைமையில இருக்குன்னு சொல்லுவேன். நிறைய இடத்துல அவன் தான் ஜெயத்துக்கு உண்டானவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெற்றிக்கு உண்டானவன், ஜெயகாரகன் ராகு. அதனால தான் நம்ம நிறைய இடத்துல சொல்லுவோம் ராகு வந்து ராகு கேதுல வந்து ரொம்ப கவனமாக கையாளணும்னு. போய் என்ன பண்ணுவாங்க, ராகு கேது கெட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க போய் அங்கே பண்ணிட்டு வந்துடுவாங்க, பரிகாரம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணா பிரீத்திதம் பண்ணும் மொழியை அவங்க டீஆக்டிவேட் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ என்ன டீஆக்டிவேட் பண்ணிட்டோம் அவங்க ஐயா சுத்தமாக அவங்களுக்கு நிவர்த்தி பண்ணிட்டோம் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க நினைச்ச காரியம் நடந்துடும். ஆனால் அதுக்கப்புறம் தொழிலில் வந்து வலுவு இருக்காது. அதுக்கப்புறம் ஏன்டா கல்யாணம் பண்ணது, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே நொடிச்சு போச்சுங்க அப்படிம்பாங்க. ராகு கேது தோஷம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே பண்ணிருக்காங்க அவங்க. 2ஆம் இடத்துல ராகு இருந்தா 1ஆம் இடத்துல ராகு இருந்தாங்களா? அதுக்கெல்லாம் நிறைய விதிகள் ஒண்ணுங்க. 2ஆம் இடத்துல ராகு வந்துன்னா என்னன்னா வெளியூர்ல போய் சம்பாதின்னு சொல்லுங்க. குடும்பத்தை கூட இருக்காத, வெளியூர் வருமானத்துக்காக வெளியூர் போயிட்டுனா குடும்பம் தங்கும் அப்படிம்பாங்க. 2ஆம் இடத்துல ராகு இருந்ததுன்னா இவங்க கல்யாணம் பண்ணிட்டு கூடவே இருந்தாங்கன்னா குடும்பம் பிரிஞ்சிடும். இவங்க பேசுற பேச்சு அவங்களால கேட்க முடியாது, குடும்பம் பிரிஞ்சிடும். அவ்வளவுதான். அதாவது எந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் விதி. ஓகேங்க. கல்யாணம் பண்ணும்போது பொண்ணுக்கும் ராகு கேது இருக்கணும், அதுக்கும் ராகு இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. அது ஐயா அதுதான் என்னன்னா அதாவது சரியான முறையில் வந்து அந்த விஷயங்களை வந்து உணராம பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம இது பண்றோம் அப்படிங்கிறது இருக்குது. அது கரெக்ட் தான். முன்னாடியெல்லாம் ராகு கேது பாக்குறது இல்லை. இப்பதான் இந்த ராகு கேது இப்பதான் ராகு செவ்வாய் கேது தோஷம் இன்னும் தேவையில்லாம அது கண்டாக்ட் செவ்வாதோஷத்தை வந்து நல்லா கேட்டுங்க. 2, 4, 7, 8, 10 செவ்வாய் என்றால் 2, 4, 7, 8, 10, 12 செவ்வாயில் இருந்தால் தோஷம் அப்படின்றாங்க. அது யாருக்கு இருக்குன்னு என்னங்க விதி இருக்குது? 2, 4, 7, 8, 10 வந்து 12 அப்படி இருந்ததுனாலே அது ஆணுக்கு எப்படி எடுக்கணும், பெண்ணுக்கு எப்படி எடுக்கணும்னு விதி இருக்குது. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி மொத்தமா எடுத்துடக்கூடாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 200 ஜாதகம், 100க்கு 150 ஜாதகம், 100க்கு 100 ஜாதகங்களையும் அந்த மாதிரி தான் பொருந்தி இருக்கும். அப்போ அதுக்கு விதிவிலக்கு ஒரு விதின்னு இருந்ததுன்னா அதுக்கு விதிவிலக்குகள் உண்டு. அப்படி அந்த விதிவிலக்கு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் 10 ஜாதகம் கூடி வராது, தோஷமும் இருக்காது. ஆனால் என்னன்னா இன்னைக்கு நிறைய கமர்ஷியல் ஆனங்காட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. கமர்ஷியல் ஆயிடுச்சுன்னா ராகு தோஷம் இருந்ததுன்னா நல்லா அதை சொல்லி நிறைய வருமானம் பார்க்கறது, செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா அதை சொல்லி நிறைய வருமானங்கள் பார்க்கறது, இந்த மாதிரி அது கமர்ஷியல் ஆனங்காட்டி அதை வந்து மொத்தத்தில் போட்டுறது. உங்களுடைய ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 10, 12 செவ்வாய் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் தோஷம் உள்ளது, இதற்கு இந்த மாதிரி தீர்வுகள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. ஆனால் அது உண்மையாகவே இருந்தா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. அது பாதிப்பில் இருக்கா இல்லையான்னு தெரியாது. அதுவும் பாதிப்பே கிடையாது சுத்தரவா. ஆமாம், அதுலேயும் அது தாண்டி லேட் மேரேஜ்னா அதுவும் கிடையாது, எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சாச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி 12ல் வந்து ஒருத்தருக்கு வந்து ராகு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. 12ல் ஒருத்தர் ராகு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குடும்பம் அமையாது அப்படின்றாங்க. ஏன்னா தாலி பாக்க நினைக்காது, மாங்கல்ய பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு வருவாங்க. 3ல் ராகு இருந்ததுன்னா மாங்கல்யம் பாக்கியம் இல்லை, 8ல் ராகு இருந்தா கண்டம் வந்துடும் இப்படிலாம் சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் வந்து சிம்பிளா ஒரு விஷயம் என்னன்னா அவங்க வந்து போகஸ்தானத்தை மாற்றி வச்சுக்கணும், அவ்வளோதான்.
போகம் பண்ற இடத்த மாத்தி வச்சுக்கணும். ம். அவ்வளவுதான். அவர் என்ன சொல்றாரு, இருக்கிறத மாத்தி வைங்க அப்படிங்கிறாரு. அப்ப அதை செஞ்சா போதும். அதுதான் சொல்றேன் என்ன, அதுல அவங்க என்ன இண்டிகேட் பண்றாங்கன்னு நம்ம பார்க்கறது இல்ல. அவங்க அங்க இருந்துட்டாங்க, அவங்க கெடுதல் பண்ணுவாங்கன்னு மட்டும் தான் பார்க்கறோமோ ஒழிய அவங்க என்ன இண்டிகேட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கறது இல்ல. அதுல என்ன அதாவது நம்ம பழமொழி சொல்லுவாங்க, முள்ள முள்ளாதான் எடுக்கணும்பாங்க. அப்போ ஒண்ணு பாதிச்சிருக்குது அப்படின்னா அதுக்கு தீர்வும் அங்கேயே தான் இருக்கும். அப்ப அதை பார்த்து தான் நம்ம அதை நிவர்த்தி பண்ணணும். அதை விட்டு பாதிப்புன்னு சொல்லிட்டு அவங்க போய் இதே பண்ணிட்டு வந்துடும். போய் நிறைய பேர்த்து பாருங்க, நான் நிறைய பேர்த்துட்டு நான் சொல்லியிருக்கேன், ராகுக்கு இது இப்படி பண்ணிடாதீங்க யாராவது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போய் பண்ணிட்டு வந்துடுவாங்க. பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடந்துடும். உடனே நம்மளே சொல்லிடுவாங்க, ஐயா நீங்கள் நாங்கள் போய் பண்ணிட்டு வந்தீங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு. ஒரு வருஷம் கழிச்சு வருவாங்க, ஐயா கல்யாணம் நடந்துச்சு எல்லாம் ஓகேங்க, குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா என்னென்னு வருவாங்கன்னா, பெரிய லாஸ் ஆயிடுச்சுங்க அப்படின்ட்டு வருவாங்க. இல்லை விபத்து ஆயிடுச்சுங்க, இல்லை கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன், இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்னென்னா நம்ம எந்த இடத்துல எதை நிவர்த்தி பண்ணணும் அதை அதாவது ராகு கேதுக்கு மட்டும் பழமொழியே ஒன்று இருக்கும். அதாவது நூல் மேலே முள்ளு மேலே சேலை போட்டால் வெடுக்கு நிறுத்தக்கூடாதாம், சேலை கிழிஞ்சிருமாங்க. நம்ம ஊர் சைட்லாம் சொல்லுவாங்க, ஏங்க இந்த மாதிரி பழமொழி சொல்லாது, பக்குவமா எடுத்துக்கணும். பக்குவத்தை எடுத்துடணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த ராகு கேதுகள் ஒரு பாதிப்பில் இருக்காங்க, இல்லை அவங்களால ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா அதை விரசில் எடுத்துடக்கூடாது. அதுக்கு நிறைய டைம் பார்த்து அது எந்த டைமில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் முறையாக எடுக்கும்போது தான் அவங்களுடைய இது தான். இல்லைன்னா இந்த சர்ப்பங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். விளையாட்டு பேசாமல் நின்று இருக்குது அப்படிம்பாங்க, நேரம் பார்த்து பட்டுன்னு அடிச்சிடும், இல்லை விஷத்தை கைக்கிடும். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி சில விஷயங்கள். ஸோ அதை கவனமாக இருக்கும். சரி, ஓகேங்க. அடுத்து 12ஆம் இடம். வெளிநாட்டுக்காரங்க, வெளிநாட்டுக்கு உண்டான ராகு, சன்னியாசிக்காரங்க, கேதுவா குருவா சன்னியாசி, பிரிஞ்சிருக்கிறது, தனிச்சிருக்கிறது, மந்தமா இருக்கிறது, அணியா சனி பகவான். 12ல சனி இருந்தால் அவங்க நைட் வேலைக்கு போயிடுவாங்க. கல்யாணம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் மோட்சக்காரகன், அதான் கேதுவா. கேது பகவான். அதுக்கப்புறம் தூக்கத்துக்கு உண்டான தூக்கத்துக்கு யார் வருவாங்க? சுகபவம்னு சுக்கிரனா? சுக்கரன். சுக்கிரன் சுக்கிரன். சூப்பர். இது விரயஸ்தானம் தானே, விரயத்தை போனோம்ல.
விரைய வராதுங்க. இது வந்து மன்னனோட விரயஸ்தானம் தானே. இல்லை, அது இதில் அந்த கணக்கு வராது. அது நம்ம வேற சில விஷயங்கள் எடுப்போம், அதனால சொல்கிறேன். சரி. ம். இது கட்டில் சுகம்னு தான் வரும்ல. அதான் போகத்துக்கு உண்டானவன் போகக்காரகன். ராகு. இதில் ஒரு மறைமுக தொடர்பு வரும். மறைமுக தொடர்பு. யாருங்க? சூரியன். இதுக்கு சூரியன் மறைமுக தொடர்புங்க. ராகு இல்லையா? ராகு வந்து போகம். ஓகே. ம். சரி, ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? டவுட்ஸே இல்லைங்களா? புரிஞ்சுது இல்லை? புரிஞ்சது புரிஞ்சது அவ்வளோதான். ம், சரி, நல்லா. ஓகே, சரி. வேறு ஏதாவது டவுட்ஸ் தான் கேட்டுக்கங்க. இந்த சப்ஜெக்ட் இல்லாமல் வேறு டவுட்ஸ் ஏதாச்சும் தான் கேட்டுக்கங்க. அந்த மருத்துவம் சொல்றீங்களா, அது இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம அதில் பார்த்துக்கலாமா? இதில் வேண்டாம். ஏன்னா அது அப்புறம் மறுபடியும் எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க. அந்த மருத்துவம் எடுக்கணும், இந்த மருத்துவம் எடுக்கணும்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். நம்ம அதில் போகும்போது அதை நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். சரிங்களா? இது நம்ம இந்த இதில் வந்து நமக்கு இந்த பேசிக் உண்டானவங்களுக்கு எடுத்திருப்போம். பேசிக்காக எப்படி பார்க்கணும், ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்துக்கிறது. நம்ம ப்ரொஃபஷனலாக பார்க்கும்போது இன்னும் டெப்த்து போவோம். இன்னும் டெப்த்து போகணும், இன்னும் 2 கிரகங்களை ஆட் பண்ணுவோம். அதான் புரிஞ்சுதுங்களா? இன்னும் வந்து அதுக்கு இன்னும் 2 கிரகங்களை ஆட் பண்ணுவோம். அப்போ அது போகும்போது தான் இன்னும் நமக்கு டெப்த்தாக போய் சில ரிசல்ட்ஸ் எடுக்க முடியும். அது எந்த இடத்துல பாதிக்கும், என்ன ஏதுங்கிறது நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதை அப்படி பார்த்துக்கணும். சரிங்க. சரி சரி. ம், நல்லது, பார்க்கலாம். வேறு டவுட்ஸ் இருக்குங்களா? சரி, நல்லது. நாளைக்கு வந்து நாளான்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து இருக்கிறனால நாளைக்கு வகுப்பு வச்சுக்கலாங்களா, இல்லை என்ன பண்ணலாம்? என்ன இப்ப சரஸ்வதி பூஜை நாளைக்கு தானே? சரஸ்வதி பூஜை நாளைக்கு தானே? நாளைக்கு தான் ஒவ்வொருத்தரும் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணணும் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக நான் கேட்டுறேன். 2-3 நாள் சொல்லுங்க. அதான் இன்னைக்கு ரொம்ப நேரம் வரலன்ற இன்னைக்கு லீவான்னு நினைச்சேன். அவ்வளவுதான். இல்லை இல்லை இல்லை, நான் இன்னைக்கு லீவ் விடலை. நம்ம சரி நாளைக்கு பார்த்துட்டு அப்புறம் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் நான். ஐயா சரஸ்வதி பூஜை வியாழக்கிழமை தானே ஐயா? வியாழக்கிழமைங்க. இந்த 2 நாள் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு அதுக்குன்னு எல்லாம் பண்ணுவாங்க சொல்லுது. புதன்கிழமை தானே போட்டிருக்கு, 1ஆம் தேதி தான் போட்டிருக்கு. அதாவது ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து நவமி தானே இது சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, அதான் கரெக்டுங்க. ஆனால் ஒரு சில வந்து என்னன்னா இந்த சூரிய உதயத்தை மாற்றி எடுக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த அதாவது நான் சொல்ல இந்த வாக்கி பஞ்சாங்கம், திருக்கணி பஞ்சாங்கம் கூட ஒவ்வொரு கேலண்டரில் மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து ஒருத்தர் புதன்கிழமை எடுக்காங்க, ஒருத்தர் வியாழக்கிழமை இருக்காங்க. அந்த 3 நாள் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். நம்ம எப்படி நீங்கள் ஆரம்பிச்சீங்களோ அதை பொறுத்து. ஆக்சுவலாக புதன்கிழமை பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. அவ்வளோதான். வேணா ஆயுத பூஜை வேணா அடுத்த நாள் வச்சுக்கலாம். ஆயுத பூஜை அடுத்த நாள் பண்ணுறோம். ஏன்னா புதன்கிழமைக்கு பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும் சரஸ்வதி பூஜை. சரிங்க. நவமி தானே கணக்கு. வேறு டவுட்ஸ் இருக்குங்களா? நீதான் சொல்லணும் நாளைக்கு உண்டா இல்லையா. சரி, நம்ம அப்போ நெக்ஸ்ட் வீக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களாங்க? சரி. நாளான்னைக்கு எல்லாருமே வந்து நாளான்னைக்கு நவமிங்கும் போது எல்லாருமே அதுக்கு உண்டான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால வந்து நாளான்னைக்கு நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு நம்ம அடுத்த திங்கட்கிழமையிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம்.
சரிங்களா? ம். சரி, இன்னைக்கே ஆரம்பிச்சாச்சு. நான் இப்பதான் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கே ஆரம்பிச்சாச்சு. கிளீன் பண்றதுலாம் ஆமாம், எல்லாம் வீடு அது இதெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ செவ்வாய்க்கிழமை பண்ண மாட்டாங்க ம் நார்மலா. இல்லை, நாளைக்கு வச்சிடலான்னா எல்லாம் சொன்னீங்கன்னா வச்சிடலாம். இல்ல ஃப்ரீயா இருக்கட்டும். சரி, ஓகே. ஃப்ரீ ஆகிடலாம். நம்ம ஹையர் நீங்க கிளாஸ் ஒரு எப்போ போல் வெள்ளிக்கிழமை வெள்ளி சனி இருக்கும். ஆ, இது மட்டும்தான் பேசிக் கிளாஸ் மட்டும்தான் நம்ம நாளைக்கு ஃப்ரீ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம பண்ணலாம். சரிங்களா? ம். சரி. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா யாருக்காச்சும்? நமஸ்காரம் சார். அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வணக்கம் சார். சார், சரஸ்வதி பூஜைக்கு என்ன ஸ்பெசிஃபிக்கா பண்ணணுமா சார்? ஆயுத பூஜைக்கு அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்றதுன்னு சொல்லுங்க ஸ்பெசிஃபிக்னு சார். ஒன்றும் இல்லைம்மா. நம்ம எப்பவும் போல் வீட்டில் வந்து படையல் பண்ணி ஆயுத பூஜை அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் இதுக்கெல்லாம் நம்ம பூஜை பண்ணுவோம். அடுப்பு இதுக்கெல்லாம் பூஜை பண்ணிக்கணும். நம்மளுக்கு உபயோகப்படக்கூடிய பொருட்களை வந்து அன்னைக்கு வந்து ஆயுத பூஜைக்கு பண்ணிக்கி புத்தகங்கள்லாம் வந்து வழிபாடு பண்ணுறது வந்து நம்ம சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பண்ணிக்கணும். அதில் ஸ்பெசிஃபிக்னு எதுவும் இல்லை. இது நம்ம பண்ணி எல்லாத்துக்கும் தானங்கள் கொடுத்துட்டு சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையும் வர வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிடணும். அவ்வளோதான். ஜென்ரலாக அதுதான், வேற ஒன்றும் பண்ண வேண்டியது. ஓகே சார். அந்த தெய்வத்தை நினைச்சு அதாவது தெய்வம் இது ஆக்சுவலாக இது வந்து தெய்வத்துக்காக கும்பிடுறது இல்லை. ஆக்சுவலாக வந்து தெய்வம்ங்கிறது வந்து வழிபாடுகளுங்க வந்து ஜென்ரல் தான். இதில் என்ன வழிபாடு அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்த புத்தகங்களுக்கெல்லாம் நம்ம நன்றிகள் சொல்கிறது, நம்மளுடைய குருமார்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறது. ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து சரஸ்வதி பூஜை. அதே மாதிரி வந்து நம்ம டெய்லி அன்றாட உபயோகப்படுத்துகிறோம் இல்லைங்க, அந்த பொருட்களை நம்ம உபயோகப்படுத்துகிற பொருட்களுக்கு வந்து நன்றி சொல்லக்கூடிய காலம். அவ்வளோதான். இது வந்து தெய்வத்துக்குண்டான காலம் அப்படிங்கிறத விட, நம்ம இப்போ டெய்லி வந்து வாகனம் போயிட்டுருக்கோம். ஒரு வாகனம் டெய்லி ஓட்டிகிட்ருக்கோம். டெய்லி வந்து வீட்டில் வந்து கிச்சனு இதெல்லாம் வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அப்போ அங்கே இருக்கிற பொருட்கள், அதுக்கப்புறம் வந்து மற்ற எந்த இதாக இருந்தாலும், அதாவது நம்ம டெய்லி அன்றாடம் உபயோகப்படுது டெய்லி ஆக்சஸ் அப்ளையன்சஸ், இது எல்லாத்துக்கும் வந்து வழிபாடு பண்ணுறது வந்து ஆயுத பூஜை அன்னைக்கு நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம். நம்ம டெய்லி நமக்கு புக்கு படிக்கிறோம், ஞானம் கொடுக்குற புக்குங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள், ஞானத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே பண்ணுறது எல்லாமே சரஸ்வதி பூஜைக்கு வச்சு வழிபாடு பண்ணுறது நல்லது. அன்னைக்கு காலையில் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பு. அவ்வளோதான். சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப நல்லது. ஓகே சார். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஓகே, சரி. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? சரி, ஓகே. வகுப்பு இறைவனை வணங்கிட்டு வகுப்பு நிறைவு பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த வாரம் திங்கட்கிழமை நம்ம சந்திக்கலாம். நல்லது. வகுப்பு புரிஞ்சதுங்களா? இன்னைக்கு புரிஞ்சது? உபயோகமாக இருந்ததுங்களா? ரொம்ப அதிர்ச்சியா இன்னைக்கு தான் ஜாதகத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. நல்லா நல்லா ஜாதகத்தை அது அந்தந்த இதை எப்போ போய் சொல்லணும்னு அந்த கட்டத்துக்கு சொல்றீங்கல்ல, அதான் இல்லை நம்ம பாட்டுக்கு மொத்தமாக எடுத்து பார்ப்போம். இப்போ தெரிஞ்ச கிரகத்தை அந்த இதுக்கு எப்படி எடுக்குன்னு சொல்லிட்டேன். நல்லது. ஓகே, சூப்பர். ஓகே, சரி. நம்ம இரவு வணங்கிட்டு வகுப்பு நிறைவு பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த திங்கட்கிழமைக்கு சந்திக்கலாம். பேசிக் கிளாஸ்ல இருக்கவங்க அதிகம் திங்கட்கிழமை, ஹையருக்கு வந்து எப்போ குரு ஐயா குருவுக்கு வணக்கம். சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிங்க. மிக்க நன்றிகள். அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை அண்டு ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். ஓகேங்களா? எல்லாம் நல்ல இறைவனால எல்லாமே சுகமாக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க. நன்றிங்க சார். நன்றி. சரி, நம்ம இரவு வணங்கிட்டு வகுப்பு நிறைவு பண்ணிக்கலாம். நம்மை படைத்த இறைவனையும் நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தையரையும் நம்மளுக்கு போதித்த அனைத்து குருமார்களையும் வணங்கி இன்றைய வகுப்பினை இனிது நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றி சார். வாழ்க வளமுடன் சார். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிகள். சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வாழ்த்துக்களுங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிகள். உங்களுக்கும் அம்மா எல்லாத்துக்கும் சொல்லிடுங்க. நீ சரஸ்வதி பூஜை நன்மக்கள். சரிங்களா? ஓகே, நல்லது. குருவிற்கு நன்றிங்க ஐயா. சரஸ்வதி பூஜை. அம்மா நன்றிங்கம்மா. இவனோட அருளால் எல்லாம் சுகமாக என்னுடைய வாழ்த்துக்கள்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். கிருஷ்ணவேணி அம்மா, லதாம்மா, மாரீஸ்வரி அம்மா வந்துட்டாங்க. அதுக்குள்ள வெளியே போயிட்டாங்க. அதுக்குள்ள உங்க எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் மேலும் நிறைய ஆய்வுகள் பண்ணணும். சரிங்களா? நிச்சயமாங்க ஐயா. உங்க ஆசீர்வாதத்துல நாங்களும் மென்மேலும் வளரணுங்க ஐயா. நல்லா டெப்த்தாக போறீங்க. இன்னும் அந்த மாதிரி டெப்த்து போகணும். அதே மாதிரி வந்து ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா
எப்பவும் போல் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டிகிரி கணக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா அதை மட்டும் விட்டுட்டு நாம் விட்டுட்டு பலன் எடுத்துறாதீங்க. அப்படி பலன் எடுக்கும்போது கொஞ்சம் மாற்றங்கள் வரும், இல்லை கன்ஃபியூஷன் ஆகிடும். ஓகேங்களா? நாங்களும் நாங்களும் நுழைய ஐயா நாங்களும் நுழைய உங்களுடைய ஆசீர்வாதம். ஐயா நிச்சயமா அது எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாத்துக்குமே. எல்லாத்துக்குமே வந்து அந்த ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் இன்னும் நீங்களும் கலந்துக்கணும். அவங்க பண்றதை மட்டும் பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஐயா முருகன் ஐயா, அம்பிகா அம்மா, ஐயா எல்லாரும் வந்து அந்த அவங்க போடுற நம்ம ஹையர்ல இருக்கவங்க எல்லாருமே, மல்லிகா அம்மா, அவங்கெல்லாம் வந்து எப்பவுமே வந்து நம்மளுடைய நம்ம குரூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா பார்க்கலீங்களா? நான் பாத்துட்டு இருக்க பார்த்துட்டு இருக்கோம். சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது, அதனால அப்படியே இப்ப என்னன்னு திருப்பி ஒரு டைம் உட்காந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிறோம் நோட்ஸ். புரியலன்னா கேட்கணுமா இல்லைங்களா? கேட்கணுங்க ஐயா. அப்ப கேட்காம இருந்தீங்கன்னா எப்படி புரியும்? நோட்ஸ் எடுத்து திரும்ப இல்ல இப்படியே எத்தனை நாளைக்கு புரியலன்னு நீங்க இருப்பீங்க? இல்ல கேட்கறதுக்கு எப்படி தயங்கிட்டு இருப்பீங்க? சொல்லுங்க. சரிங்க, இதுக்கு மேல கண்டிப்பா அப்பயே சந்தேகம் அப்பயே வாட்ஸ்அப்ல நான் என்ன சொல்றேன்னா, நம்மளோட குரூப் இருக்குது, ஹையர் குரூப் இருக்குது. நான் உங்ககிட்ட ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க கேளுங்க, சொல்லித்தரதுக்கு ரெடியா இருக்கும். அப்படிலாம் கூட குரூப்ல இருக்கவங்க எல்லாம் ஏன் இது வந்தது, இது எப்படி எடுத்தீங்கன்னு கேட்கலாம்ல. எல்லாமே சொல்லுவாங்கல்ல. இப்ப அம்மா வந்து கிருஷ்ணவேணி அம்மா வந்து அன்னைக்கு வகுப்புக்கு வரல. ஆனா வந்து அவங்க வந்து அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தா அவங்க வந்து வகுப்பு வரல, பாதிக்கு மேலே தான் வந்தாங்க. அவங்களுடைய பணி சுமையினால அப்படி. ஆனா அவங்க வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்து அவங்க வந்து நோட்ஸ் எடுத்து அதுல வந்து ப்ரிப்பேர்ட் ஆகி வந்திருக்காங்க. அப்ப நம்மளும் பண்ணுமா இல்லைங்களா? பண்ணுங்களா இல்லைங்களா? கட்டாயமா சங்கடப்படுறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு இல்ல, வந்து அது கட்டாயமா கட்டாயமா எனக்கு என்னன்னா அதுல படிக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் அக்யூரேட்டா இருக்கணும். அது பண்ணலை அப்படின்னா எனக்கு கண்டிப்பா நான் சங்கடப்படுவேன். இந்த ஃப்ரீ கிளாஸ் மாதிரிலாம் நான் வந்து ஃப்ரீயா இது பண்ணிட்டுலாம் போக மாட்டேன். அதுல புரியல அப்படின்னு நீங்க அந்த வார்த்தை சொன்னீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தப்பு இல்லை, அது என்னோட தப்பு. உங்களுக்கு புரியுற மாதிரி என்னால் எடுக்க முடியும்னு அர்த்தம். உண்மைங்களா இல்லைங்களா? அப்ப யாரை தப்பு சொல்லணும்? என்னைத்தான் தப்பு சொல்லணும். இல்ல, எங்களை தான் சொல்லணும். நீங்க இவ்வளவு கொடுக்கும்போது கடை விரித்தா கொள்வார் இல்லைங்கிற மாதிரி இருந்தேன். நீங்க எல்லாம் சொல்லி தெரியும், நாங்க கொஞ்சம் பார்க்கணும்னா அப்படி டவுட் வந்ததுன்னா நம்ம அதனாலதான் அந்த குரூப்ல நான் சொல்லியிருக்கேன், நம்மளாம் ஒரு ஃபேமிலி மாதிரி, ஒருத்தர் நம்ம ஃபேமிலிக்குள்ள இருக்கிறோம், நம்மளுக்குள்ள தான் ஷேர் பண்ணிக்கணும். நம்மளுக்குள்ள எந்த டவுட்டா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கிறதுல தயங்காதீங்க அப்படின்னு சொல்ல சொன்னோம். ஓகே, நன்றி. நிச்சயமா நான் இப்போ மறுபடியும் இந்த வார்த்தையை நான் கேட்டக்கூடாது. ஐயா எனக்கு புரியலீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க புரியலன்னு சொல்லி நான் சொல்லி கொடுக்கறதுக்கு தயங்கவே கிடையாது. நான் என்னைக்குமே நான் தயங்க மாட்டேன். இன்னும் உங்களுக்கு எவ்வளவு எளிமையா பண்ண முடியுமோ அதை சொல்றதுக்கு தான் நான் தயாரா இருப்பேன். ஆனா நீங்க அதை யூஸ் பண்ணிக்காம விட்டீங்க அப்படின்னா அதுதான் எனக்கு சங்கடம். ஏன் நம்ம இவ்வளவு தூரம் பண்ணியுமே ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து, ஏன்னா அதாவது வேற நான் ஒன்றும் சொல்றேங்க, வேற ஒருத்தரா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை பத்தி கேர் பண்ண மாட்டோம். அவங்க இருந்தா இருக்காங்க, இல்லாட்டி போகலாம் அப்படின்னு. நம்ம ஒரு ஃபேமிலின்னு நான் உங்ககிட்ட எல்லாத்துக்குமே நான் ஃபர்ஸ்ட் நான் அவ்வளோ தூரம் பேசும்போதே நான் உங்ககிட்ட எல்லாத்துக்கும் சொன்னேன், இந்த ஹையர்ல இருக்கவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான், ஏன்னா சங்குச்சப்படாதீங்க, கேட்கறதுக்கு தயாராகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லி தான் ஆரம்பித்தேன். நம்மளுக்கும் தனியாக குரூப் இருக்குது. இந்த குரூப்பில் இருக்கவங்க வந்து யாருமே வந்து எல்லாமே ஜோதிடா இருந்தால் பிரைட்டாக ஃபேஸ் வச்சுக்கோங்க, நல்லா சிரிச்சுக்கிட்டு இருங்க, சந்தோஷமா இருங்க. அதே மாதிரி வந்து எந்த டவுட்டையும் கேட்க தயங்காதீங்க. நம்ம ஃபேமிலிக்குள்ளே தப்போ ரைட்டோ நம்ம தான் திருத்திக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ அதில் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இந்த 6 கிளாஸ் 7 கிளாஸ் முடிஞ்சுது. இவ்வளோ தூரம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதை மறுபடியும் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அப்போ இவங்கெல்லாம் பண்ணும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கா இல்லைங்களா? இப்போ வந்து கிருஷ்ணவேணி அம்மா, மாரீஸ்வரி அம்மா, லதா அம்மா இவங்கெல்லாம் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ ஒன்று ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க, அது சொல்றதை கேட்குறாங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வருது. ஓகே இவங்க பண்ணிட்டு, ஆனால் நான் குரூப்ல பார்த்துட்டே தான் இருக்கேன். ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும்போது உடனே ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். ஹையர்ல என்ன பண்றாங்கன்னு பார்ப்பேன். நான் பதிவு பண்ண மாட்டேன், ஏன்னா யாருமே பதிவு பண்ணலைன்னா தான் நான் பதிவு பண்ணுவேன். யாரோ ஒருத்தர் ரிப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா சரி அவங்க டிஸ்கஷன் போயிட்டாங்க, நம்ம இடையில போகக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைப்பேன். புரிஞ்சுக்குங்க, நான் சொல்றேன்னு சொல்லி சங்கடப்படாதீங்க. என்னடா ஐயா இப்படி சொல்றாருன்னு சொல்லி சங்கடப்படாதீங்க. என்னை பொறுத்தளவுக்கு நீங்க ஹையருக்கு வந்துட்டீங்க, ஒரு ப்ரொஃபஷனலாக வந்துட்டீங்க. அந்த ப்ரொஃபஷனலாக இருக்கும்போது
அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வழிகள் சரியான வழியாக இருக்கணும். ஒரு இடத்துலையும் கூட சின்ன தப்பு நடந்துடக்கூடாது. இன்னைக்கு காலையில் நான் வந்து அவ்வளோ தூரம் வந்து, ஏன்னா இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு சின்ன விஷயத்த மீட் பண்ணாமல் போயிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்த கவனிக்காமல் போயிட்டு இருந்தாங்க. கவனிச்சாங்க, பட் அதை மென்ஷன் பண்ணல. அந்த விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அதை மென்ஷன் பண்ணாதான் தான் உடனே நான் உள்ளுக்குள்ள வந்து நான் பதிவு பண்ணேன். இதில் இந்த டிகிரி கணக்கு இருக்குது, இதை பாருங்க, இந்த நாள் எடுக்கலாம், அதை ஆய்வு பண்ணிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருக்கேன். அதை கேட்டிங்களா? கேட்டோங்க. அப்போ அதை போகும்போது இன்னும் டெப்த் போகுதுங்களா இல்லைங்க? அதை கேட்கும் போது உங்களுக்கு டெப்த் போகுதா? டெப்தா எப்படி பார்க்கணும் தெரிஞ்சுதாங்க? தெரிஞ்சதுங்க. இன்னும் கொஞ்சம் மைன்யூட்டா கவனிச்சு எடுக்கணுன்றது புரிஞ்சதுங்க. அந்தது. அப்போ அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாமல் சும்மா படிச்சுட்டோ, நான் ஒன்று சொல்கிறேங்க, ஜோதிடத்தை பொறுத்தளவு படிச்சுட்டோ காதில் கேட்டுட்டோலாம் வந்து நம்ம ஜோதிடம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது சொல்லக்கூடாது, ஆனால் அதுக்கு தகுதி இல்லை, அவ்வளோதான். காதில் கேட்கறதும் கண்ணில் பார்க்கறது மட்டும் ஜோதிடம் கிடையாது. அதை ஆய்வு பண்ணணும், அதுதான் ஜோதிடம். இது ஹையரில் இருக்க அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் ஜோதிடத்தில் நல்லா டெப்த்து போகணும், நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்பப்போ இல்லை, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உள்ளுக்குள்ள வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆச்சு இதை இப்படி எடுக்கலாம்ல, இல்லை எனக்கு இது புரியலன்னு கேளுங்க. யாருமே சங்கடப்பட போவதில்லை, பார்த்துக்குங்க. அதுதான் என்னுடைய நான் சொல்ல வேண்டிய ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக அதுதான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு மேலே நான் வந்து சொல்லி கொடுத்தது புரியல அப்படின்னா நான் அதுக்கு தகுதியற்றவன் அர்த்தம், அவ்வளோதான். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? அப்போ நீங்கள் எங்கிட்ட வந்து அவ்வளோ இதாக இல்லைன்னு அர்த்தம். எங்கிட்ட கேட்கறதுக்கு நீங்கள் தயங்குறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நான் உங்ககிட்ட இருந்து விலகி நிற்கிறேன்னு அர்த்தம். இவ்வளோ விஷயம் இருக்குது, அதுக்குள்ள ஒரு விஷயத்துக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்குது, அதை புரிஞ்சுக்குங்க. நான் என்னைக்காச்சும் உங்கள்கிட்ட யார்கிட்டயாச்சும் வந்து நான் தயங்கி நின்று எங்கிட்ட கேட்காதீங்கன்னு நான் சொல்லி வைக்கணும். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட ஏதோ ஒன்று கன்ஃபியூஸ் ஆகிடுங்கம்மா, மற்றவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, அதை நம்ம அதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லும் போது தான் அது புரியும் அப்படின்னு தான் நிறுத்துவனே ஒழிய இதெல்லாம் எங்கிட்ட கேட்காதீங்க, இதுக்கெல்லாம் ஏதோ ஒன்று பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறதோ இல்லை வந்து நேரம் கிடைக்குமா சொல்கிறோம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்குண்டான விஷயங்கள் வரும்போது நான் சொல்லித்தரேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஹையரில் இருக்கவங்க எல்லாரும் எடுத்து ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நான் இதுதான் வந்து நான் இதுக்கு சொல்லியிருக்கேன், பேசிக் கிளாஸ்ல நான் ஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன், ஆனால் ஹையரில் கண்டிப்பாக நான் ஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன்னு நான் சொல்லியிருக்கேன், சொல்லி தான் ஆரம்பித்தேன். இல்லை நான் இப்போவும் நான் சொல்கிறேன், இல்லை எனக்கு இதெல்லாம் எனக்கு வராது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, இப்படிலாம் ஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க, என்னால் இப்படிலாம் வேலை செய்ய முடியாது, சரி இப்படிலாம் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ண முடியாது அப்படின்னா இதோட வணக்கத்தை சொல்லிட்டு நீங்கள் பேசிக்கில் மட்டும் வந்துங்க, ஹையரில் வர வேண்டாம். யாராக இருந்தாலும் சரி, அதில் ஒருத்தர் படித்தாலும் உருப்படியாக எனக்கு படிக்கணும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஒருத்தர் படித்தாலும் அவங்க வந்து லைஃப் லாங் அவங்க நல்லதாக சொல்கிறவங்களா இருக்கணும். சும்மா டைம் பாஸுக்கு இல்லை வந்து தயங்கிட்டு இதை பண்ணலாமா, அதை செய்யலாமா, பிடிக்கலாமா அப்படின்ட்டு இருக்கவங்க தயவு செஞ்சு வர வேண்டாம். இது நான் ஸ்ட்ரிக்டாகவே சொல்கிறேன், புரிஞ்சுங்களா? நான் ஒருத்தர் வந்தாலும் ஹையர் நடத்த தான் செய்வேன், அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதில் ஹையரில் படிக்கும் அத்தனை பேத்துக்கும் உண்டான விஷயம். சரி, நல்லதுங்க. சரி, நம்ம நன்றி. வாழ்க வளமுடன்.